கன்ஃபார்ம் பண்ணுங்க. என்னுடைய ஆடியோ அண்ட் ஸ்கிரீன் நம்மளுடைய வீடியோ ரெண்டுமே கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகேங்க, எழுதி வச்சுங்க. இதே டேட் ஏப்ரல் 20 அப்படிங்கிற டேட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் வந்து நேஷனல்ல என்ன நடந்திருக்கு, இன்டர்நேஷனல் என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எழுதி வச்சுக்கலாம். 1889ல 1889 ஏப்ரல் 20 1889 ஏப்ரல் 20 அப்படிங்கறதுல அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறவரு எங்க சார் பிறந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டா ஆஸ்திரியா அப்படிங்கிற ஒரு நாடு. ஆஸ்திரேலியா இல்ல, ஆஸ்திரியா. அப்ப ஹிட்லர் பிறந்த ஊர் அப்படிங்கிறது ஆஸ்திரியா. அவரு கோலோச்சினது எங்க? ஜெர்மனி அப்படிங்கறதுல நாசிசம் அப்படிங்கிற ஒரு பார்ட்டி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஏப்ரல் 20 அப்படிங்கிறது யாருடைய பிறந்த நாள்? அடால்ஃப் ஹிட்லர் அவர்களுடைய பிறந்த நாள். ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நோட்ஸ் எடுத்துங்க. நோட்ஸ் எடுக்கிறது உங்களை ஜெயிக்க வைக்கும். ஈச் அண்ட் எவ்ரி டேல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம மல்டிபிள் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம டீல் பண்றோம். சரியா? அத நாலேஜ அப்டேட் பண்றோம். இட் இஸ் நாட் ஓன்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பட் ஆல்சோ வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் அப்டேஷன் கிளாஸ். அப்ப 1889ல 1889 அப்படிங்கறதுல பிறந்த ஒரு மாபெரும் தலைவர் யாரு? இல்ல, அது ஓகே, ஜவஹர்லால் நேரு. அடால்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிறவரும் ஒரு முக்கியமான நாட்டுக்கு ஒரு முக்கியமான தலைவர். அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு தலைவராக இருந்த நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிறந்த வருடமும் இதே சேம் இயர் தான். 1889ல ரெண்டு முக்கியமான தலைவர்கள் பிறந்திருக்கிறாங்க. 1889 அப்படிங்கிறது வந்து அடால்ஃப் ஹிட்லர் ஆஸ்திரியால பிறந்திருக்கிறார். நம்முடைய பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் உத்தரப்பிரதேசத்துல பிறந்திருப்பாரு. சரியா? டெல்லியில் நம்ம உத்தரப்பிரதேஷ் அப்படிங்கிற பிறந்திருப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்க. இதுல இந்த ஹிட்லர் அப்படின்னு எழுதின ஒரு மிக முக்கியமான அவருடைய சுயசரிதை என்னன்னு சொல்லி பார்த்தோம். மெயின் கேம்ப் எழுதி வச்சுக்கணும். மெயின் கேம்ப் அப்படிங்கிறது அவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு சுயசரிதை, பயோகிராபி. மெய்யமே ஏதாவது டிஸ்டிங்விஷ் பண்ண முடியுமா? பயோகிராபினா என்ன, ஆட்டோபயோகிராபினா என்ன? would you distinguish both are the same or not? மையமே என்னாச்சு? ஆடியபிளா இருக்கா? நான் பேசுறது கிளியரா? எஸ் சார் கிளியரா கேக்குது சார். சார் பயோகிராஃபிங்கிறது வந்து அவங்களே பயோகிராஃபிங்கிறது வந்து அவங்கள ஒருத்தரை பத்தி எழுதுறது சார். ஆட்டோபயோகிராஃபிங்கிறது அந்த பர்சனே அவங்கள பத்தி எழுதுறது. கிளாப் பண்ணுங்க. இது இன்டர்வியூல கேட்பாங்க. இது அடிக்கடி நிறைய முறை இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. பயோகிராபிக்கும் ஆட்டோபயோகிராபிக்கும் எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா சார்னா எஸ். பயோகிராபிங்கிறது இப்ப நான் இருக்கேன், என்னுடைய வாழ்க்கை வரலாறு யாரு வேணாலும் எழுதலாம். சரியா? அவருடைய சுயசரிதை அப்படிங்கிறது அது சரிதை, வாழ்க்கை வரலாறு. பயோகிராபிங்கிறது வாழ்க்கை வரலாறு, அது யாரு வேணாலும் எழுதலாம், யாரை பத்தி வேணாலும் எழுதலாம். ஆனா ஆட்டோபயோகிராபிங்கிறது என்னுடைய வரலாறு நானே எழுதுறது. அவரவர் அவருடைய சொந்த வாழ்க்கை வரலாறு எழுதுறதுக்கு பேர் தான் இது ஆட்டோபயோகிராபி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப மெயின் கேம்ப் அப்படிங்கிறது அவரோட ஆட்டோபயோகிராபி. யாரோட ஆட்டோபயோகிராபி? ஹிட்லரோட ஆட்டோபயோகிராபி. அவர் பிறந்த ஊர் எது? ஆஸ்திரியா. இன்னொன்னு எழுதி வச்சுங்க. இந்த ஆஸ்திரியால கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமானது இருக்கு, IAE அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்வதேச அணுசக்தி கழகம். இந்த சர்வதேச அணுசக்தி கழகம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அந்த ஆஸ்திரியா அப்படிங்கறதுல வியன்னா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஆஸ்திரியா அப்படிங்கறதுல வியன்னா அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல தான் என்ன இருக்கு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த IAE அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி. ஒவ்வொரு சர்வதேச அந்த அசோசியேஷன் எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சுக்கணும். சர்வதேச அளவுல என்னென்ன இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இருக்கு. ரோஹித் சொல்லுப்பா, IAEனா என்ன எக்ஸ்பென்ஷன்? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி. பேசுங்க. ஆன்லைன்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஆன்லைன்ல சரி, யாராவது ஒருத்தர்னா ப்ராப்ளம் வரும், நானே சொல்லிடுறேன். உங்க பேர் சொல்லிடுறேன். அட்டாமிக் எனர்ஜி அப்படிங்கிறது சர்வதேச அணுசக்தி கழகம். அணுசக்தியை பத்தி படிப்போமா? படிப்போம், கொஞ்சம் படிச்சுக்குவோம். கெமிஸ்ட்ரியை பத்தி, அணுசக்தி பத்தி படிப்போம். அணுசக்தி போடுங்க. அட்டம் அப்படிங்கிறது அட்டாமிக் பவர். இந்த அட்டாமிக் பவர் அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பவர் ரொம்ப முக்கியமான பவரா இருக்கும். அதுல ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபியூஷன், இன்னொன்னு வந்து ஃபிஷன், இணைவு பிளவு. அதாவது அட்டாமிக் அப்படிங்கிறது வந்து அட்டாமிக் ஃபிஷன், அட்டாமிக் ஃபியூஷன். இது அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கொஸ்டின்ஸ்.
அட்டாமிக் ஃபிஷன் அப்படிங்கறது தான் ஆட்டம் பாம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை பிரின்சிபிள் படி இயங்குது. ஆட்டம் பாம் அப்படின்னு சொன்னவே ஓபன் ஹேரா சொல்லுங்கப்பா. அவர் தான் வந்து ஆட்டம் பாம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கிறார். சோ அட்டாமிக் ஃபிஷன் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு ஃபியூஷன் அணுக்கரு இணைவு, இது ஹைட்ரஜன் பாம். ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொன்னாவே அணுக்கரு இணைவு. இதோட நேச்சுரல் சோர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சார்? அட்டாமிக் ஃபியூஷன்ல அப்படின்னு சொன்னாவே சோலார், நம்ம சோலார் சிஸ்டம் இருக்குல்ல, முக்கியமா சன் வந்து லைட்டை எமிட் பண்ணுதுல, சன்னோட லைட் எமிட் ஆகிறது அப்படிங்கிறது ஃபியூஷன், நியூக்ளியர் ஃபியூஷன். சோ அட்டாமிக் பவர் அப்படிங்கறதுல ஆட்டம் பவர் அப்படிங்கறதுல ரெண்டா பிரிச்சுக்கிட்டோமா? ஒன்னு ஃபியூஷனா, இன்னொன்னு ஃபிஷனா. ஃபியூஷன் அப்படின்னாவே ஹைட்ரஜன் பாம்பா, ஃபிஷன்னா ஆட்டம் பாம்பா. ஆட்டம் பாம்பு அப்படின்னாவே யாரு கண்டுபிடிச்சா? ஓபன் ஹேர். சொல்லுங்க, ஓபன் ஹேர் அப்படிங்கிறது. சோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த யுரேனியம், தோரியம், புளுட்டோனியம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் இந்த கதிரியக்க ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்லி. திவ்யா ஞாபகம் இருக்கா? சும்மா ட்ரை பண்ணுங்க. வாட் இஸ் ஐசோடோப்? ஐசோடோப் டிஃபைன் சேம் அட்டாமிக் நம்பர், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர். பேசுங்க. நம்ம கெமிஸ்ட்ரி அப்டேட் ஆயிட்டு இருக்கோம். சேம் அட்டாமிக் நம்பர், ஒரே மாதிரியான அணு எண்களை பெற்றிருக்கும், ஆனா டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் அப்படி சொல்லி. எப்பவுமே மாஸ் நம்பர் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட்ல எழுதுவாங்க. சூப்பர் ஸ்கிரிப்ட்னா அந்த சிங்கிற ஒரு கார்பன் அப்படின்னா அதுக்கு மேல எழுதுவாங்க. மேல டாப்ல எழுதுறது அப்படிங்கிறது வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட். அப்படி எழுதுனாங்கன்னா அதுக்கு பேர் மாஸ் நம்பர். அந்த மாஸ் நம்பர்னாவே ஏங்கிற எழுத்தால குறிக்கப்படும். சோ மாஸ் நம்பர் அடிப்படையில யாரு பீரியாடிக்கல் டேபிள்ல தம்பி கவனிக்கணும்? கிருஷ்ணர். அட்டாமிக் நம்பர் அடிப்படையில, நம்பர் அடிப்படையில பண்ணது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்லே, அவர் 1912. மாஸ் அடிப்படையில பண்ணவர் அப்படின்னு சொல்லக்கூடியது மெண்டலே, அவர் 1869. இந்த 1869 ரெண்டு விதமா நீங்க அசோசியேட் பண்ணிக்கலாம். ஒன்னு காந்தி பிறந்திருக்கிறார், இது ஹிஸ்டரி. இன்னொன்னு கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில யாரு? மெண்டலே. எந்த வருஷம்? பீரியாடிக்கல் டேபிள் அப்படிங்கறத நவீன ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். பீரியாடிக்கல் டேபிள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இன்னைக்கு ஹிட்லருடைய பிறந்த நாளா? ஏப்ரல் 20. 1889 பிறந்திருக்காரா? அதே 1889 அப்படிங்கறதுல யாரு பிறந்திருக்காரு? ஜவஹர்லால் நேரு பிறந்திருக்கிறாரா? சோ மெயின் கேம்ப் அப்படிங்கிறது யாருடைய சுயசரிதை? ஹிட்லருடைய சுயசரிதை. அவர் பிறந்தது ஆஸ்திரியாவா? ஆஸ்திரியால ஒரு இன்டர்நேஷனல் அமைப்பு என்ன இருக்குன்னு சொன்னேன், மணிகண்டனை தவிர எல்லாருடைய வாயும் இங்க திறக்கப்படுது. மணிகண்டன் வாய் திறந்து சொன்னாதான் வரும். கற்றலின் கேட்டல் நன்று, கற்றலின் கேட்டல் நன்று, கேட்டல்ல சொல்வது நன்று. பரீட்சைக்கு பாடம் படிப்பவர்களை விட பரிச்சயம் எப்ப பரிச்சயமாகும்? பிராக்டிஸ் சொல்லி பார்க்க. இப்ப நான் வந்து பாத்தீங்களா, இப்ப நான் ஒரு 1889 அப்படிங்கிறப்ப நேருவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேனா? 1869ங்கிறப்ப காந்தி பத்தி பேசிட்டு இருக்கோமா? மெண்டலி பத்தி பேசிட்டு இருக்கோமா? சோ இந்த இடத்துல ஆஸ்திரியாங்கிற போது அணுசக்தியை பத்தி பேசிட்டு இருக்கோமா? ஆட்டம் பாம் பத்தி பேசிட்டு இருக்கோமா? ஹைட்ரஜன் பாம் பத்தி பேசிட்டு இருக்கோமா? ஐசோடோப் பத்தி பேசிட்டு இருக்கோமா? இப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? பிராக்டிஸ்னாலதான் சாத்தியமாகும். இன்னொன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும், நடத்துறவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் கெமிஸ்ட்ரியில கொஞ்சம் இன்வால்வ்டா இருந்திருக்கணும், அவர் ஹிஸ்டரியில இன்வால்வ்டா இருந்திருக்கணும், ஐஐன்றதுல இன்வால்வ்டா இருந்திருக்கணும். அப்பதான் தெரியும் இந்த மாதிரி இருக்கிறத. அப்ப என்ன பண்ணணும்? மணிகண்டன் பேசணும், சொல்லி பார்க்கணும். ஐஐனா என்ன? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி. சரியா? அணுசக்தி. அப்ப இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி வேர் இட் இஸ் லொகேட்டட்? ஆஸ்திரியா, வியன்னா அப்படிங்கிற. ஆஸ்திரியா அப்படிங்கிற பிறந்த முக்கியமான பிரமுகர் யாரு? ஹிட்லர். எந்த நாள்ல பிறந்திருக்காரு? ஏப்ரல் 20. இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறாரு. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐசோடோப் அப்படின்னாவே சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கணும், டிஃபரெண்ட் மாஸ் நம்பர் இருக்கணும். வேற என்ன சார் இன்னைக்கு உண்டான ஏப்ரல் 20ல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கறது பார்ப்போம். 1914 எழுதணும், குயிக்கா எழுதணும். சிவதர்ஷினி வேகமா எழுதணும். 1914 அப்படிங்கிற ஒரு இயர்ல என்ன சார் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரொம்ப முக்கியமானது இந்த கோல்ஃபீல்டு வார் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க. கோல்ஃபீல்டு வார் அப்படிங்கறது நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கறதுல ஒரு போர் நடந்திருக்கு. சோ நிலக்கரி சுரங்கம் அப்படிங்கறதுல ஒரு போர் நடந்திருக்கு. இது வந்து லட்லோ மேசர் அப்படின்னு சொல்றாங்க. லட்லோ மேசர் அப்படின்னா படுகொலை அப்படிங்கிறது நமக்கு அது ஒரு முக்கியமானது. கோல்ஃபீல்டு, இந்த கோல்ஃபீல்டு அப்படின்ற போது அதையும் நம்ம கெமிஸ்ட்ரியில படிக்கலாம், ஜியோகிராஃபில படிக்கலாம்.
கெமிஸ்ட்ரியிலும் படிக்கலாம், ஜியோகிராஃபிலையும் படிக்கலாம். எழுதி வச்சுங்க. கோல் ஃபீல்டு அப்படின்னு தலை போடுங்க. கோல் அப்படின்னா நிலக்கரியா? கோல் அப்படிங்கிற நிலக்கரி அப்படின்னு சொன்னாவே இது ரெனியூவபிளா நான் ரெனியூவபிளா? நான் ரெனியூவபிள். பேசுங்க. ரெனியூவபிள் அப்படின்னு சொன்னாவே என்ன எரிசக்தி அப்படின்னு சொன்னா, அதாவது நம்ம திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கக்கூடியது அப்படிங்கிறது ரெனியூவபிள். ஒரு காலகட்டத்தில் அப்சல்யூஷன் காணாம போயிடுது அப்படின்னு சொன்னா அது என்ன எனர்ஜி? நான் ரெனியூவபிள் எனர்ஜி. அப்படி புதுப்பிக்கத்தக்க, புதுப்பிக்கத்தகாத. இப்ப சோலார் அப்படின்னு சொன்னாவே புதுப்பிக்கத்தக்க, சரியா? வாட்டர் அப்படின்னு சொன்னா புதுப்பிக்கத்தக்க, புரியுதா? காற்று அப்படின்னு விண்டுனாவே புதுப்பிக்கத்தக்க அப்படிங்கிறது. இப்ப இந்த கோல், பெட்ரோலியம் இதெல்லாம் என்னது? புதுப்பிக்கத்தகாத, திடீர்னு காணாம போயிடும். சோ அப்ப கோல்ஃபீல்ட் அப்படிங்கறதுல நிலக்கரியை பத்தி படிப்போமா? இந்த நிலக்கரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுரங்கம் அப்படின்னு சொன்னாவே அதிகமா இருக்கிறது ஜார்க்கண்ட், பர்டிகுலரா ஜாரியா, இந்த பிளேசஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது. ஜார்க்கண்டோட முதலமைச்சர் யாருன்னு பார்த்தோம்? செகண்ட் ரோ ஹேமந்த் சோரன். யாருங்க? ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவர் எந்த கட்சி? அபிநயா. JMM அப்படின்னு பார்த்தோமா? ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா. அவருடைய அப்பா பேர் என்ன சொன்னேன்? சிபு சோரன். அப்பா பேர் என்ன? சிபு சோரன். இப்ப இருக்க முதலமைச்சர் யாரு? ஹேமந்த் சோரன். எந்த மாநிலம்? ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டோட கேபிட்டல் சிட்டி ராஞ்சி. ஜார்க்கண்ட் இந்தியாவோட எத்தனாவது மாநிலம்? 28. நவம்பர் 15, 2000ல. நவம்பர் 15, 2000ல மட்டும் எத்தனை மாநிலம்? 3 அப்படிங்கிறது. நவம்பர் 1, நவம்பர் 9, நவம்பர் 15. ஆன்லைன்ல எழுதுறீங்களா? அப்டேட் ஆகுறீங்களா? அப்டேட் ஆகிக்கணும். சோ கோல்ஃபீல்ட் அப்படிங்கிறது நிலக்கரியை பத்தி படிப்போமா? நிலக்கரி அப்படின்னாவே ஜாரியாவா? நல்லா ஞாபகம். ஜார்க்கண்டா? பாருங்க, வெஸ்ட் பெங்கால், இந்த ஜார்க்கண்ட், பீகார், ஒடிசா, சத்தீஸ்கர் இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அதிகமா கிடைக்கிறது. ஏன்னா டெக்கன் பிளாட்டியூஸோட ஈஸ்டர்ன் சைடு. சோட்டா நாக்புரி பீடபூமின்னு சொல்லுவோம். என்ன பீடபூமி? சோட்டா நாக்புரி. இதை ஜியோகிராபியாவும் படிக்கலாம், நீங்க மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியாவும் படிக்கலாம். ஏன்னா கோல் அப்படிங்கிற நிலக்கரி அப்படிங்கிறது. சோ இந்த நிலக்கரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல எத்தனை வகையான நிலக்கரி இருக்குன்னு சொல்லி படிச்சோம். 4 வகை இருக்கு. எழுதிக்கங்க. எத்தனை வகை இருக்கு சார் அப்படின்னு சொன்னா 4 வகையான நிலக்கரி இருக்கு. 4 வகையான நிலக்கரி இருக்கு. அதுல பிட்டுமனஸ் அப்படிங்கிறது பீட், பிபி, பிட்டுமனஸ் பீட், பிட்டுமனஸ் அப்படிங்கிறது இருக்கு, பீட் அப்படிங்கிறது இருக்கு, பிட்டுமனஸ் அப்படிங்கிறது இருக்கு, பீட் அப்படிங்கிறது இருக்கு, ஆந்திரசைட் அப்படிங்கிறது இருக்கு, லிக்னைட் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப லிக்னைட் அப்படிங்கறத நம்ம பழுப்பு நிலக்கரி நெய்வேலி சொல்றோம்ல, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் அப்படின்னு சொன்னாவே அது NLC. NLCனாவே கடலூர் மாவட்டமா? பேசுங்க. கடலூர் மாவட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அங்கதான் லிக்னைட் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்குது. NLC அப்படிங்கிற நிறுவனம் தான் அதுக்கு பொறுப்பா இருக்குது. சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். லிக்னைட் கார்பரேஷன். அப்ப எத்தனை வகையான நிலக்கரி இருக்கு? 4 அப்படிங்கிற டைப் ஞாபகம் வச்சுக்கணும். பிட்டுமனஸ், பீட்டு, ஆந்திரசைட். இதுல கார்பனோட அளவு அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டாவே நம்ம ஆந்திரசைட் அப்படிங்கறத எடுத்துக்கணும். கார்பனோட அளவு அதிகமா இருக்கிறது எது? ஆந்திரசைட். ஆந்திரசைட் அப்படிங்கறதுல கார்பனோட அளவு அதிகமாக இருக்கும். இது மின்சாரம் தயாரிக்க பயன்படுகிற லிக்னைட் சொல்றோம்ல, மின்சாரம், அதாவது தெர்மல் பவர். நிலக்கரின்னு சொன்னாவே என்ன பவர்? தெர்மல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். தெர்மல் பவர் அப்படிங்கிறது தான் இது ரொம்ப முக்கியமானது. நிலக்கரி, கோல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா பண்டைய ரொம்ப காலங்களுக்கு முன்பாக அழிந்த தாவரங்கள், விலங்குகள் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மண்ணோட மண்ணா மக்கி இந்த காம்போசிட் ஆகி அதுல இருந்து பெறக்கூடியதுதான் இந்த நிலக்கரி, பெட்ரோல் எல்லாமே. புரியுதா? அப்ப பிளாக் கோல்டு அழைக்கப்படுறது எது? பெட்ரோலியம். எழுதுங்க. பிளாக் கோல்டு, கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது இந்த பெட்ரோல், சாரி நிலக்கரி தான். நிலக்கரி. லிக்யூட் பெட்ரோல், சாரி லிக்யூட் கோல்டு தான் யாரு? லிக்யூட் கோல்டு அப்படிங்கிறது தான் பெட்ரோல். சோ லிக்யூட் கோல்டு அப்படிங்கிறது பெட்ரோல் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அப்ப பேப்பர் கோல்டு SDR, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். பேப்பர் கோல்டு அப்படின்னாவே SDR யாரு சார் வழங்குவா அப்படின்னு கேட்டா IMF, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கறது வந்து இப்ப யாரு தலைவின்னு சொல்லி பார்த்தோம்? கிறிஸ்டாலினா. பேசுங்க. கிறிஸ்டாலினா. அப்ப கோல்டு ஃபீல்டு வார் அப்படிங்கிறது நடந்திருக்கு 1914 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஈவென்ட் இருக்கு 19, 14, 18. என்னது? எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 19, 14, 18ல நடந்திருக்கு.
ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது 19, 14, 18 அப்படிங்கறதுல நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரீட்டி வெர்சைல்ஸ். எழுதி வச்சுங்க, வெர்சைல்ஸ் ட்ரீட்டி அப்படிங்கறதா 19, 14, 18 அப்படிங்கறத முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரீட்டி. எப்ப சார் சைன் ஆச்சு அப்படின்னா 1999. 19 அப்படின்னு சொன்னாவே ஜாலியன் வாலாபாக் படுகொலையா? ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 19 மாண்டேகு ஜேம்ஸ் போர்டு சீர்திருத்தம் இருக்கு, ரவுலட் ஆக்ட் இருக்கு, வெர்சைல்ஸ் ட்ரீட்டி சைன் ஆனது இருக்கா? சோ போதும் 19, 14 அப்படிங்கறதுல நம்ம போதும் அப்படிங்கறது. அடுத்து எழுதி வச்சுங்க 1946 இதே டேட் ஏப்ரல் 20 1946 அப்படிங்கறது லீக் ஆஃப் நேஷன்ஸ். இது முக்கியங்க. இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கறது டிசால்வ் கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 1946 லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கிறது கலைக்கப்பட்டது. ஏன்னா இரண்டாம் உலக போர் முடிவுக்கு வருது. அப்ப 1939, 1945 இதானே செகண்ட் வேர்ல்டு வார். மையமை இதானே செகண்ட் வேர்ல்டு வார். எஸ் 1939, 1945 செகண்ட் வேர்ல்டு வார் முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் 1945 அக்டோபர் 24 UNO அப்படிங்கிறது ஃபார்மேட் ஆகும். ஃபார்மேஷன். அப்ப UNO ஃபார்மேட் ஆன உடனே இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கறத டிசால்வ் பண்ணுவாங்க. டிசால்வ் என்னது? கலெக்ஷன். சோ டிசால்வ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். டிரான்ஸ்ஃபரிங் பவர் டு தி யுனைடெட் நேஷன்ஸ். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப லீக் ஆஃப் நேஷன்ஸ் அப்படிங்கறத டிசால்வ் பண்ணிட்டு யாருக்கு பவர் அளிக்கப்படுது? UNO அப்படிங்கிறதுக்கு பவர் அளிக்கப்படுது. சரியா? அப்ப டிசால்வ் ஆனது எந்த வருஷம்? 1946. UNO உருவானது எந்த வருஷம்? 1945 அக்டோபர் 24. 1945 அக்டோபர் 24 அப்படிங்கறத எழுதிக்கலாம். சோ இந்த 1946 என்ன சார் கூடுதல் விஷயம் இருக்கு எழுதிக்கும். இந்தியன் பாலிட்டில இருக்கு. 1946 அப்படிங்கிறப்ப ஒரு 3 டேட் முக்கியமான டேட் இருக்கு சிங்கிள் இயர்ல. 1940 ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நீங்க பேசுனீங்கன்னா நீங்க சவுண்ட் எல்லாரும் கத்துற மாதிரி இருக்கும். ஒருத்தர் பேசுனீங்கன்னா நல்லது. சோ வேணா எழுதி வச்சுங்க. 1946 3 முக்கியமான நிகழ்வுகள். நியூ கமர்ஸ் அந்த மெய்மதி மேம்லாம் இருக்கீங்களா? நோட்ஸ் எடுக்கிறீங்களா? நோட்ஸ் எடுத்துக்கங்க. 1946 3 முக்கியமான நிகழ்வுகள் இருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல. அந்த டேட் 3 டேட் முக்கியமான டேட். 1 டிசம்பர் 9 கீழே எழுதி வச்சுங்க. டிசம்பர் 11, டிசம்பர் 13 கீழே எழுதணும். 9, 11, 13. டிசம்பர் 9, டிசம்பர் 11, டிசம்பர் 13 எழுதுறீங்களா? டிசம்பர் 9 அப்படிங்கிறது தான் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கறதுல அசம்பிளி கூடுனது. கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது இந்திய அரசியலமைப்பு சபை கூடுனது டிசம்பர் 9 டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவோட தலைமையில. டிசம்பர் 9, 1946 அப்படிங்கிற ஒரு வருஷத்துல நம்ம 1946 ஒரு நிகழ்வை பார்த்துட்டு இருக்கோம். லீக் ஆஃப் நேஷன்ஸ் டிசால்வ் ஆனது. அப்படிதானே? இப்ப அதுல கூடுதல் விஷயம் படிக்கிறோம். எந்த சாப்டர் இது? இந்தியன் பாலிட்டி அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல நம்ம முத இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சுங்கிறதுல வரும். டிசம்பர் 9 ஃப்ரேமிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வரும். டிசம்பர் 9, 1946 அசம்பிளி குடிச்சா? அசம்பிளி யாருடைய தலைமையில குடிச்சு? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவருடைய தலைமையில குடிச்சு. அடுத்து டிசம்பர் 11 2 நாள் கழிச்சு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவர் பெர்மனன்ட் தலைவர் ஆகிறார். அப்ப இவர் பெர்மனன்ட்னா அப்ப ஏற்கனவே 2 நாள் இருந்தவர் இன்டீரியம்னா தற்காலிகம் அர்த்தம். இன்டீரியம்னா என்னது? தற்காலிக தலைவர். யாருப்பா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அப்ப யாரு பெர்மனன்ட்? யாரு? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். எந்த நாள்ல? டிசம்பர் 11, 1946. டிசம்பர் 11, 1946. அடுத்த 2 நாள் கழிச்சு டிசம்பர் 13 சேம் இயர் 1946 தான். டிசம்பர் 13, 1946 பண்டிட் ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவர் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் கொடுக்கிறாருங்க. அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னா நோக்க தீர்மானம் அப்படின்னு அர்த்தம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொன்னா நோக்க தீர்மானம். இந்த நோக்க தீர்மானம் அப்படிங்கிறது எதுல கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரியாம்பிள்ல கொடுக்கிறாரு. பேசுங்க. பிரியாம்பிள் கொடுக்குற அபிநயா நம்ம பிரியாம்பிள் அப்படிங்கறது எந்த நாட்டுல இருந்து எடுத்தோம்? US அமெரிக்கால இருந்து எடுத்தோம். பிரியாம்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது எத்தனை வழக்குகளோடு தொடர்புடையது? 3 வழக்குகள். என்னென்ன வழக்கு? 1960 பெருவாரி கேஸ், 1973 கேசவநந்த பாரதி கேஸ், 1995 LIC வழக்கு அப்படிங்கறத எடுத்துக்கணும். இதுல எது இன்டெகிரல் பார்ட் இல்லன்னு சொல்லுச்சு?
வெறுபாரி கேஸ் தான், இது இன்டெகிரல் பார்ட் இல்லங்க அப்படின்னு சொல்லுச்சு. மத்த ரெண்டு என்ன சொல்லுச்சு? இது வந்து இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுச்சு இல்லையா? சோ என்ன ஆர்டர்ல இது வந்து வைக்கப்பட்டிருக்கும்? ட்ரிபிள் எஸ் டிஆர். எப்படி ஞாபகம் வச்சுன்னு சொன்னேன்? ட்ரிபிள் எஸ் டிஆர் அப்படிங்கிறது. ட்ரிபிள் எஸ் அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் சாவரின், செகுலர், சோசியலிஸ்ட், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிகன், டெமோக்ராட்டிக், இந்த ஆர்டர்ல தான் வைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது 1946. அப்ப லீக் ஆஃப் நேஷன்ஸ் டிசால்வ் ஆச்சா? டிசம்பர் 9, 11, 13 பார்த்துட்டோமா? அப்ப யுஎன்ஓ ஆரம்பிச்சது பார்த்துட்டோமா? யுஎன்ஓ டேனா அக்டோபர் 24. அதுவும் யூஎஸ்ல தான் இருக்கா? யூஎஸ்ல இருக்கு இல்லையா? யுஎன்ஓ எங்க தான் இருக்கு? யுஎஸ்ல தான் இருக்கு. அதுக்கு பேர் வச்ச ஒரு எப்படி ரூஸ்வெல்ட்டா? அப்ப அதிபரா இருந்தது ட்ரூமேனா? படிச்சிருக்கோம்ல. அப்ப அமெரிக்காவோட அதிபரா இருந்தது யாரு? ட்ரூமேன். ட்ரூமேன் யாரு அதுக்கு பேர் வச்சா? எஃப்டி ரூஸ்வெல்ட். எஃப்டி ரூஸ்வெல்ட், பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப 193 நாடுகள் இருக்கா யுஎன்ஓல? 193 நேஷன்ஸ் இருக்கு. எத்தனை நேஷன்ஸ் இருக்கு? 183 நேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. 1808 நெப்போலியன் தேர்ட் அப்படிங்கிறவர் பிறந்திருக்கிறாரா பிரான்ஸ்ல. நெப்போலியன், இந்த நெப்போலியன் போனபார்ட் இவர் ரொம்ப முக்கியமானவருங்க, எழுதி வச்சுங்க. நெப்போலியன் போனபார்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். யாருங்க இந்த நெப்போலியன் போனபார்ட் அப்படின்னு சொன்னா, இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1789 எழுதி வச்சுங்க. 1789 1789. இந்த 1789 அப்படிங்கிற காலகட்டத்துல நெப்போலியன் போனபார்ட்டே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருப்பாரு. இந்த 1789 அப்படிங்கிற இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல முக்கியமான ஒரு பங்களிப்பை கொடுக்கும். என்ன சார் அப்படி சொன்னா, இந்த பிரியாம்பிள் இருக்குல்ல, இப்ப பேசிட்டு இருந்தோம்ல, அமெரிக்கால இருந்து எடுத்தோமா? இந்த பிரியாம்பிள் வந்து ஒரே ஒரு முறை தானே திருத்தப்பட்டிருக்கு, 1976ல. பேசுங்க. 42nd அமெண்ட்மெண்ட்ல 42வது சட்ட திருத்தம் 1977. இந்த 3 வார்த்தைகளை கொண்டு வந்து உள்ள வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க, இன்சர்ட் பண்ணுவாங்க. அது எங்க இருந்து எடுத்திருப்பாங்கன்னா, இந்த நெப்போலியன் போனபார்ட்டே காலத்துல நடந்த இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன். 1789 சொன்னமா? 1789 அப்படிங்கிறது பிரெஞ்சு ரெவல்யூஷனா? அந்த ரெவல்யூஷன் நடைபெற்ற காலத்துல தான் கொண்டு வந்து உள்ள வந்து கொடுப்பாங்க. அதுல 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை. ஒன்னு லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. லிபர்ட்டி, லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு என்ன சார்னா ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா சகோதரத்துவம் அப்படிங்கிறது. இன்னொன்னு என்னது? ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சமத்துவம். எஸ், ஈக்குவாலிட்டிங்கிற சமத்துவம். அப்ப லிபர்ட்டி அப்படிங்கிற சுதந்திரம், ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற சமத்துவம், ஃப்ராட்டர்னிட்டின்ற சகோதரத்துவம். இந்த வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்க்கிறதுக்காக தான் எதை கொண்டு வந்தாங்க? பிரெஞ்சு புரட்சியை கொண்டு வரல, அதுல இருந்து வார்த்தை எடுத்தோம். 42nd அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 1976ல. எங்க ஆன்லைன்ல யாரு சொல்லுவா 42nd அமெண்ட்மெண்ட் எவ்வாறு அழைக்கப்படுது ஆன்லைன்ல? சிறிய அரசியலமைப்பு சட்டம் சார். நல்லா சொல்லுங்கம்மா. சிறிய அரசியலமைப்பு சார். குட்டி அரசியலமைப்பு சட்டம், அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு அழைக்கப்படும். மாலா ஃப்ரம் நீல்கிரிஸ். ஏன் அது வந்து அழைக்கப்படுது அப்படி மினி கான்ஸ்டிடியூஷன் அழைக்கப்படுது? நிறைய தடவை அதை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது சேம் இயர்ல நிறைய என்ன பண்ணிருப்பாங்கன்னா அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தது அந்த வருஷம் தான். எந்த வருஷம்? 1976. பேசுங்க. 1976. எந்த அமெண்ட்மெண்ட்ல? 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட் எவ்வாறு அழைக்கப்படுது? மினி கான்ஸ்டிடியூஷன். ஏன் மினி கான்ஸ்டிடியூஷன் அழைக்கப்படுது? மல்டிபிள் அந்தமாக இருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது. ஆதித்யா, அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாவே நம்ம எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? மெயினா கார்த்திகா, அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னாவே எந்த நாட்டில இருந்து எடுத்தோம்? சவுத் ஆப்பிரிக்கா. அமெண்ட்மெண்ட்ஸ்க்குனே ஒரு ஆர்டிகல் இருக்கு 368 368 368. அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே அதுக்குன்னு ஒரு ஆர்டிகல் இருக்கு, அது 368 368. அமெண்ட்மெண்ட்னாவே சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால இருந்து அனுஷியா இருக்கியாமா? அனுஷியா சவுத் ஆப்பிரிக்கா இல்ல, கிளாஸ் அட்டன் பண்ணல. சவுத் ஆப்பிரிக்காவை அப்படின்னாவே ஸ்ரீல் ராம்போசாவா? ஸ்ரீல் ராம்போசா. இப்ப இருக்க அதிபர் யாரு? ஸ்ரீல் ராம்போசா.
நெல்சன் மண்டேலா பார்த்தோமா? நெல்சன் மண்டேலா அப்படிங்கறத பார்த்தோம். சோ ரொம்ப முக்கியமானது. அடோல்ஃப் ஹிட்லர் அப்படிங்கிற இன்னைக்கு தான் பிறந்திருக்காரா? அவர் ஜெர்மனி அப்படிங்கிற நாசிஸ்டா? நல்லா பேசுங்க. ஜெர்மனில நாசிஸ்ட் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ இன்னைக்கு உண்டானதுல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல 1902 இன்னைக்குதான் ஏப்ரல் 20 1902 ஏப்ரல் 20 அப்படிங்கிறது நம்முடைய மேரி அண்ட் பியரி கியூரி, மேரி அண்ட் பியரி கியூரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரு நபர்கள், மேரி அண்ட் பியரி கியூரி அப்படிங்கிறவங்க எதை ரீஃபைன் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா ரேடியம் குளோரைடு. ரேடியம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சது யாரு சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேரி கியூரி. மேரி கியூரி தான் ரேடியம் கண்டுபிடிச்சாங்க. ஆமா தானே? அதுக்காக அவங்க நோபல் பிரைஸ் வாங்கினாங்க. நோபல் பிரைஸ் பெற்ற முதல் பெண் அப்படின்னு கேட்டா மேரி. சரியா? மேரி கியூரி. மேரி கியூரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நோபல் பரிசு பெற்ற முதல் பெண். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப 1902 அப்படிங்கறதுல ரேடியம் குளோரைடு அப்படிங்கறத ரீஃபைன் பண்ணவங்க யாரு? மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி. சொல்லுங்க. மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எந்த வருஷத்துல? 1902. ஏன்னா 1901 தான் நோபல் பரிசுங்கிறதே கொடுக்கப்படும். 1901 தான் நோபல் பரிசுங்கிறதே கொடுக்கப்படும். எழுதி வச்சுக்கோ. நோபல் பிரைஸ் தலைப்பு எழுதுங்க, பாப்போம். அதை பத்தி கொஞ்சம் கூடுதல் பாப்போம். வேகம் வேகம் நிறைய பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு சப்ஜெக்ட் வந்து நிறைய நாலேஜ் போயிட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 1901 தான் நோபல் பிரைஸ் ஸ்டார்டட். நோபல் பரிசு அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சது இன்னைக்கு தான். எப்ப சார்னா 1901. 1901 எங்க சார் கொடுப்பாங்கன்னா ஸ்வீடன் அப்படிங்கறதுல ஸ்டாக் ஹோம். ஸ்வீடன் அப்படிங்கிற ஒரு நாடு, ஸ்டாக் ஹோம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்ல, ஸ்வீடன்ல ஸ்டாக் ஹோம் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் கொடுப்பாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸ்வீடன் ஸ்டாக் ஹோம். எத்தனை துறைகளுக்கு அப்படின்னா 6 அதமாக இருக்கக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா யாருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸுக்கு தான் 1969 இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 1901 இருந்து 5 துறைகளுக்கு கொடுத்தாங்க. 5 துறைகளுக்கு 1901. 1969 68 ஆண்டுகளுக்கு பிறகு 1969 இருந்தா எக்கனாமிக்ஸுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப மொத்தம் 6 அதுல எழுதி வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது பீஸ், அமைதிக்காக கொடுக்கறாங்க. இந்த பீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதிக்காக கொடுக்கறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அமைதிக்கான நோபல் பரிசு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர், இலக்கியத்திற்கான நோபல் பரிசு, இலக்கியம். இந்த 2. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் சயின்ஸ்ல 3க்குமே கொடுக்கறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பயாலஜினா நீங்க மெடிசின் போட்டுக்கணும். பயாலஜினா மெடிசின். பிசிக்ஸ்க்கு கொடுக்கறாங்க, கெமிஸ்ட்ரிக்கு கொடுக்கறாங்க, மெடிசினுக்கு கொடுக்கறாங்க. அப்போ ஒரு 3. அண்ட் லாஸ்ட் ஒன் எக்கனாமிக்ஸ் 1969 அன்வர்ட்ஸ் அப்படின்னு சொன்னேன். மொத்தம் 6 துறைகளுக்கு கொடுக்கறாங்க. எப்ப இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா 1901 இருந்து. யாரோட அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஞாபகார்த்தமா கொடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிற சொல்லக்கூடியது. ஆல்ஃபிரட் நோபல். இந்த ட்ரஸ்டே ஆல்ஃபிரட் நோபல் ட்ரஸ்ட் தான் இதை கொடுக்கறாங்க. ஆல்ஃபிரட் நோபல் ட்ரஸ்ட் அப்படிங்கறத அதை கொடுக்கறாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஆல்ஃபிரட் நோபல் ட்ரஸ்ட். இவர் எதை கண்டுபிடிச்சாருன்னா டைனமைட்டை கண்டுபிடிச்சவர். அது ஒரு வெடிமருந்து, எக்ஸ்ப்ளோசிவ் வெடிமருந்து. டைனமைட் அப்படிங்கிற ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர். தன்னுடைய தந்தையாரையும் தன்னுடைய சகோதரரையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்ல இழந்திருப்பாரு. அதனால என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா வெடிமருந்து அப்படிங்கறத இந்த இன்னட் கேசஸ் அப்படி சொல்லுவோம். மந்த வாயுக்கள். பேசுங்க. இன்னட் கேசஸ் என்னது? மந்த வாயுக்கள். அதை மிக்ஸ் பண்ணி இந்த டைனமைட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. நிறைய அது வந்து உயிரிழப்புகளை தவிர்க்கும் அப்படிங்கறதுனால அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்னட் கேசஸ் அப்படின்னாவே இந்த கிரிப்டான், ஜெனான், ஆர்கான். பேசுங்க. அதானே? நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இதெல்லாம் என்ன வாயுக்கள்? மந்த வாயுக்கள். இந்த மந்த வாயுக்கள் அப்படிங்கிறது பீரியாடிக்கல் டேபிள்ல எந்த குரூப்ல இருக்கும்? 18th குரூப்ல இருக்கும். எங்க இருக்கும்? 18th குரூப். எத்தனை பீரியட்ஸ் இருக்கும்? எத்தனை குரூப் இருக்கும்? எத்தனை குரூப்? 18 குரூப். எத்தனை பீரியட்? 7 பீரியட் இருக்கும். இதுதான் பீரியாடிக்கல் டேபிள். பீரியாடிக்கல் டேபிள்னா பீரியட்னாவே ஒரு கிளாஸ்ல 7 பீரியட் 8 பீரியட் தானே இருக்கும். ஆனா ஒரு காலேஜ்ல ஸ்கூல்ல குரூப்னா நிறைய இருக்கும்ல, இப்படி அசோசியேட் பண்ணி படிச்சுக்கலாம். சில பேருக்கு பீரியடா குரூப்பான கன்ஃபியூஷன் வரும். பீரியட்னா 7 தான், 7 பீரியட் தான். ஆனா குரூப் நிறைய இருக்கும். அப்படிதானப்பா? ஒரு யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கிட்டா பீரியட்ன்றது 7 பீரியட் தான் நடத்துவாங்க, 10 மணில இருந்து ஒரு 5 மணி வரைக்கும். ஆனா குரூப் வந்து ஏகப்பட்ட குரூப் இருக்கும். அப்படிதானே? வச்சுங்க. சோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது. 1902 அப்படிங்கறதுல யாரு? மேரி கியூரி அண்ட் பியரி கியூரி. எதை ரீஃபைன் பண்றாங்க?
ரேடியம் குளோரைடு. அப்ப ரேடியம் கண்டுபிடிச்சது யாரு? மேரி கியூரி. நோபல் பரிசு பெற்ற முதல் பெண் யாரு? மேரி கியூரி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க தான் செயற்கை அந்த கதிரியக்கத்தையும் கண்டுபிடிச்சவங்க. ஆர்டிபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. கதிரியக்கம்னு சொன்னாவே ரெண்டு பேரு, நேச்சுரல், ஆர்டிபிஷியல், ரெண்டா பிரிச்சுக்கலாம். கதிரியக்கம்ங்கிறத ரெண்டா பிரிச்சுக்கலாம். நம்ம இன்னைக்கு பிசிக்ஸ் படிச்சிருக்கோம், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கோம், பயாலஜி படிச்சிருக்கோம், ஹிஸ்டரி படிச்சிருக்கோம், எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கோம், ஐஎன்எம் படிச்சிருக்கோமா? இன்னைக்கு கிளாஸ்ல ஆரம்பத்துல இருந்து 9 மணில இருந்து கிளாஸ். இப்போ டைம் வந்து 9:47. ஸோ இப்போ 47 மினிட்ஸ் அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். முக்கியமானது இன்னைக்கு கிளாஸ்ல நடத்தினதை நல்லா பாத்துக்குங்க. இது யாருக்கு சார் அப்படின்னா, ஒரு முறை படிச்சு முடிச்சவங்களுக்கு இது ரொம்ப எளிமையா தெரியும். புதுசா படிக்கிறவங்களுக்கு இனிமேல் இதை படிப்பீங்க, டீட்டெயிலா படிப்பீங்க. அப்ப படிக்கும்போது இது வந்து டிசம்பர் 9 அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிங்கிறது கூடியிருக்கு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தலைமையில. ஏன் நம்ம 1946 இப்ப கொண்டு வந்து அசோசியேட் பண்ணோம்? இன்னைக்கு லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்றத கலைச்சிருக்காங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ கலைச்சிருக்காங்க. லீக் ஆஃப் நேஷன்ஸ கலைச்சிட்டு எங்க கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிட்டாங்க? யூஎனோட கொண்டு போய் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எந்த தேதியில? சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ரைட். அப்ப நோபல் பரிசு அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோமா? நோபல் பரிசு அப்படின்னு சொன்னாவே 6 துறைகளுக்கா? 1901 இருந்தா ஆல்ஃபிரட் நோபல் ட்ரஸ்டா? அவர் டைனமைட்டை கண்டுபிடிச்சாரா? சோ இது ஸ்வீடன் ஸ்டாக்ஹோமா? சோ 1969 இருந்தா எக்கனாமிக்ஸ் கொடுக்கப்படுதா? நம்ம இந்தியாவுல முத வாங்கினவர் 1913 தாகூர், ரவீந்திரநாத் தாகூர் அப்படிங்கிறவர் தான் ஆசியாவிலேயே ஃபர்ஸ்ட் வாங்கினார். 1913 12 ஆண்டுகளுக்கு கழித்து 1913 அப்படிங்கறது வாங்கினது அப்படிங்கிறது நம்ம இந்தியாவிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டில இருந்து 3 பேர் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில இருந்து 3 பேருங்க. அப்ப இந்தியாவிலேயே புத்திசாலிகள் எங்க இருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் இருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டில் சர் சி.வி. ராமன் வாங்கியிருக்காரு. அவரும் பிசிக்ஸ்க்கு தான் வாங்கினாரு, ராமன் எஃபெக்ட்ஸ். இல்ல நான் 3 பேர் சொல்லியிருக்கேன். வேற மாநிலம் அப்புறம் 3 பேரை தவிர மிச்சம் எல்லாமே வேற மாநிலம் தானே. கேள்வி அபத்தமா இருக்குல்ல மணிகண்டன்? தமிழ்நாட்டில இருந்து 3 பேருன்னு சொன்னேன். அப்ப மொத்தம் 10 பேர் வாங்கியிருக்காங்க. சரியா? அப்ப ரிமைனிங் ஃபுல்லாவே எந்த மாநிலமா தான் இருப்பாங்க. வேற எந்த ஒரு மாநிலத்திலையும் ஒன்றுக்கு மேற்பட்டர் இல்ல. தமிழ்நாட்டில் மட்டும் தான் 3 பேர். தமிழ்நாட்டில் மட்டும் தான் எத்தனை பேரு? 3 பேர். அதுல ஒருத்தர் யாரு? சர் சி.வி. ராமன். இவர் தான் முதல் முறையா வாங்கி கொடுத்தாரு தமிழ்நாட்டுக்கு பிசிக்ஸ். சோ தமிழ்நாடு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். சர் சி.வி. ராமன். 2வது நபர் யாருன்னா சந்திரசேகர். இவரும் பிசிக்ஸ் தான். சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு பிசிக்ஸ் அவர் வாங்கி கொடுத்திருக்காரு. 3வது நபர் வெங்கட்ராமன். இவர் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வாங்கி கொடுத்தாரு. கெமிஸ்ட்ரி, அந்த ரிபோசோம் உற்பத்தியில கெமிக்கல் எப்படி அப்ளிகேட் ஆகுது அப்படிங்கிறது. ரிபோசோம் அப்படின்னு சொன்னாவே புரத உற்பத்தியா? ரிபோசோம்னாவே புரோட்டீன் ஃபேக்டரி எப்படி சொல்லுவோம்? புரோட்டீன் ஃபேக்டரி. லைசோசோம்னா சூசைட் பேக்ஸ், தற்கொலை பைகள் சொல்லுவோம். சூசைட் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா தானே? சோ ரைட். அப்ப இந்தியாவுல முதல் வாங்கி கொடுத்தவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர். இவரு லிட்ரேச்சர். சோ லிட்ரேச்சருக்கு வாங்கி கொடுத்தாரு. அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்னிங் சங்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கீதாஞ்சலிக்கு தான் வாங்கி கொடுத்தாரு 1913. அப்ப ஆசியாவிலேயே முதல் வாங்கி கொடுத்தவர் யாரு? சோ லிட்ரேச்சர் அப்படிங்கிறதுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு. பீஸுக்கு 2 பேர் வாங்கி கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் கைலாஷ் சத்யார்த்தி, இன்னொன்னு மதர் தெரசா அண்ட் கைலாஷ் சத்யார்த்தி. எக்கனாமிக்ஸுக்கு அமர்த்தியா சென் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மெடிசினுக்கு ஒரே ஒருத்தர் கர்கோவிந்த் புராணா. அதெல்லாம் அப்புறம் படிப்போம். சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. நம்ம இன்னைக்கு ஒண்ணு பேப்பர் அப்படிங்கறதமா எழுதிட்டீங்களாப்பா? ஆன்லைன்ல இருக்கிறவங்க எழுதிட்டீங்களா? இன்னைக்கு இம்பார்ட்டன்ட்டா இன்னொன்னு இருக்காப்பா, சொல்லிருங்க சார். இன்னைக்கு வந்து 2010ல வந்து யுனைடெட் நேஷன்ஸ் வந்து சைனீஸ் லாங்குவேஜ் டேன்னு இன்னைக்கு ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. எழுதிங்க. சைனீஸ் லாங்குவேஜ் டே அப்படிங்கிறது 2010ல என்ன பண்ணிருக்காங்க? ஏப்ரல் 20 தான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சரியா? ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. வந்து இத ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. எழுதி வச்சுங்க. UNO recognizes Chinese language day அப்படிங்கறத ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேட் ஏப்ரல் 20 அப்படிங்கிறது 2010ல. சோ 2010 அப்படிங்கிறது உங்களுக்கு பேப்பர் ரீச் ஆயிருச்சாப்பா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு பேப்பர் ரீச் ஆகுதா? ஆன்லைன்ல இருக்கிற பேப்பர் ரீச் ஆகுது. சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது என்ன சார் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, பட்டாசு ஆலை வெடி விபத்து. எழுதி வச்சுங்க. கிராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துல ஃபயர் ஒர்க்ஸ். இந்த ஃபயர் ஒர்க்ஸ் அப்படிங்கறதுல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு தான் பார்த்தோம். எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னு சொன்னாவே ஆல்ஃபிரட் நோபலா
ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறது தன்னுடைய தந்தையாரையும் என்னுடைய பிரதரையும் இழந்தாரா? ஒரு பெரிய வெடி விபத்துல இழந்தாரு. அதுக்காக தான் நோபல் பிரைஸ் வச்சு ஃபியூச்சர்ல சயின்ஸ் அப்படிங்கறதுல யார் யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அப்படி கண்டுபிடிச்சாரு. சோ விருதுநகர்ல இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஏன்னா விருதுநகர் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், அங்கதான் பக்கத்துல சிவகாசி இருக்குது. விருதுநகர், சிவகாசி, கோவில்பட்டி இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸ் அதிகமாக இருக்கும், ஃபயர் ஒர்க்ஸ் அதிகமாக இருக்கும். தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்குல்ல, அது இருக்கு. அதே மாதிரி இந்த கிராக்கர்ஸ் வெடிமருந்து அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது, பட்டாசு அப்படிங்கிறது. சோ இந்தியாவுல பட்டாசு உற்பத்தி அப்படின்னு சொன்னாவே நம்ம சிவகாசி தான். அதே மாதிரி தீப்பெட்டி அப்படிங்கிற ஃபயர் ஒர்க்ஸ்னாலும் மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, மேட்ச் பாக்ஸ்னாலும் இங்கதான் சிவகாசி தான். அதே மாதிரி பிரிண்டிங்னாலும் சிவகாசி தான். அதனாலதான் அது குட்டி ஜப்பான் அழைக்கப்படுது. என்ன ஜப்பான்? குட்டி ஜப்பான். இத 1954 குட்டி ஜப்பான் அழைச்சவர் யாரு? ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறது. 23 பேர் உயிரிழந்திருக்கிறாங்களா? 23 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. சோ குடியரசுத் தலைவர் அதே மாதிரி பாரத பிரதமர் மோடி அவர்கள் இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கண்டோலன்ஸ் தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறாங்க. கண்டோலன்ஸ் நினைப்பா நல்லா சொல்லுங்க, வருத்தம் அல்லது இரங்கல் தெரிவிக்கிறது வார்த்தைகள்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப கிராக்கர்ஸ் அப்படின்னாவே என்னது? வெடி, பட்டாசு அப்படின்னு அர்த்தம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. எந்த ஊர்ல? விருதுநகர் அப்படிங்கறதுல சாத்தூர், விருதுநகர் மாவட்டத்துல சாத்தூர் அப்படிங்கிற பிளேஸ்ல நடந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது, இந்தியா முழுவதும் பேசப்பட்டிருக்கு. சோ தொல் திருமாவளவன் அப்படிங்கிறவரை நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இவர் எந்த பகுதியினுடைய எம்பியாக இருக்கிறார்? காட்டு மன்னார் கோவில்ல எம்பியே கிடையாது, சிதம்பரம். எந்த ஊரு? சிதம்பரம். சிதம்பரம் அப்படிங்கறதுல கோல் வச்சுக்கிற அந்த கடவுளோட பேர் என்ன? தில்லை நடராஜர். நடராஜர் அப்படிங்கிற ஒரு கோயில். அந்த நடராஜர் கோயிலுக்கு யாரு கூரை வேந்தா? பொன்னால கூரை வேந்தவர் யாரு? முதலாம் பராந்தக சோழன். அதான் பொன் வேந்த சோழன் அப்படிவாங்க. முதலாம் பராந்தக சோழன் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். நடராஜர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. விஜய் வரவால் விசிகாவுக்கு பாதிப்பில்லை. விசிக தலைவர் தொல் திருமாவளவன் அப்படிங்கிறவர் சிறப்பு நேர்காணல் உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, விசிகாவில இருந்து பிரிஞ்சு போன, சரியா, விசிகாவில இருந்து பிரிஞ்சு போன ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிறவரு. சோ விஜயோட வரவு அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்களுக்கு இழப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாரும் விஜய் பக்கம் போறாங்க அப்படிங்கறது, அதற்காக ஒரு சிறப்பு நேர்காணல் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஒரு எந்த தொகுதி? சிதம்பரம் தொகுதி எம்பிங்க. விசிகா அப்படிங்கிறது எத்தனை தொகுதிகள்ல எம்பியா இருக்கு? 2 தொகுதியில எம்பியா இருக்கு. 4 2 தொகுதிகள்ல எம்பியா இருக்கு. சரியா? சோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் அப்படின்னா ரவிக்குமார், டாக்டர் ரவிக்குமார் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. டாக்டர் ரவிக்குமார் அப்படிங்கிறவங்க விழுப்புரம் அப்படிங்கிற தொகுதியில் இருக்கிறாங்க. அதே மாதிரி சிதம்பரம் அப்படிங்கிற டாக்டர் தொல் திருமாவளவன், டாக்டர் தொல் திருமாவளவன் 2 எம்பிக்கள் இருக்கிறாங்க. 4 எம்எல்ஏக்கள் தான் 4. சோ எம்எல்ஏக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிந்தனை செல்வன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, ஆளூர் சானவாஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, பனையூர் பாபு அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் யாரு? ஆளூர் சானவாஸ், பனையூர் பாபு. அதுக்கப்புறம் திருப்போரூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில எஸ் பாலாஜி, திருப்போரூர் அப்படிங்கிற தொகுதியில எஸ் பாலாஜி. 2 அப்படிங்கிற வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க என்னவா இருந்தாங்க? 2 எம்பிப்பா. மொத்தம் 6 தொகுதியில் நின்னாங்க சட்டமன்ற தொகுதியில. 6க்கு 4 ஜெயிச்சாங்க. அந்த 4ல 2 பொது தொகுதியில ஜெயிச்சாங்க. 2 பொது தொகுதி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் கூட ஒரு முறை சொல்லும் போது சொல்லியிருப்பாரு, 10 பாட்டு 8 தொகைன்னு இருக்குமா? பேசுங்க. அது மாதிரி 10 பாட்டு. இன்னைக்கு வந்து டிஎம்கே அலையன்ஸ் அப்படிங்கறதுல தேமுதிக அப்படிங்கிறது 10 தொகுதியில் நிக்குது. எத்தனை தொகுதி? 10 தொகுதி. விசிகா 8 தொகுதியில் நிக்குது. விசிகா 8 தொகுதி. அதை அசோசியேட் பண்ணியிருந்தாரு. அப்பவும் அப்படிதான் 10 தொகுதி 8 தொகுதின்ற மாதிரி 10 பாட்டு 8 தொகை. அதே மாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்கள் இன்னொரு விஷயத்தை அசோசியேட் பண்ணாரு. இனியவை 40 இருக்கா? பூதம் சேர்ந்தனாரா? இனியவை 40 யாரு? இப்படி வேணா அசோசியேட் பண்ணீங்க. இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு 40 ஸ்வீட் சாப்பிட்டா பூதம் மாதிரி ஆயிடுவோம். இனிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு 40 ஸ்வீட்டுக்கு சாப்பிட்டோம்னா என்ன ஆயிடுவோம்? பூதம் மாதிரி ஆயிடுவோம். இனியவை 40 அசோசியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதை சொல்லும் போது சொல்லியிருப்பாரு, ஏன்னா 39 தொகுதி தமிழ்நாட்டுல, 1 தொகுதி புதுச்சேரியில. அப்பதான் சொல்லியிருப்பாரு, நாளும் நமதே 40 நமதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? நாளும்னா இந்த நாள் நமக்கான நாள். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஏப்ரல் 23 அப்படிங்கிறது, ஏப்ரல் 23ங்கிறது நமக்கான நாள் அப்படின்னு சொல்லி, நாளும் நமதே 40 நமதே. அதே மாதிரி அடிச்சாங்க, 40 தொகுதி அடிச்சாங்க. சரியா? சோ 40 தொகுதி. இப்ப லாஸ்டா கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதியில் தான் ரவீந்திரன் அந்த ஓபிஎஸ் ஓட பையன், ஒரே ஒரு தொகுதி ஏடிஎம்கே இருந்துச்சு. மிச்சம் 38 தொகுதியுமே யாருதான்?
டிஎம்கே அலைன்ஸ் தான் பேசுங்க. டிஎம்கே அலைன்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது இப்ப வந்து டீலிமிட்டேஷன் அப்படிங்கறது ஒண்ணு இருந்துச்சாப்பா? டீலிமிட்டேஷன் அப்படிங்கறதுக்கு ஓட் பண்ணாங்களா? ஓட் பண்ணலாம். 3ல 2 பங்கு இருக்கணுமா? 3ல 2 பங்கு இல்லையா? அதனால இப்ப தோல்வி அடைஞ்சிருச்சா? தோல்வி அடைஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடியது எது? மகளிர் இடஒதுக்கீடா தோல்வி அடைஞ்சிச்சு? டீலிமிட்டேஷன் தான் தோல்வி அடைஞ்சிச்சு. ஆனா நீங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு நெகட்டிவா என்ன பண்றாங்க? புரபகண்டா பண்றாங்க, பிரச்சாரம் பண்றாங்க. பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, இதை எதிர்கட்சிகள் பூரா எதிர்க்கிறாங்க. பாருங்க பெண்களே நீங்க உஷாரா இருங்க. இது டீலிமிட்டேஷன் தான் எதிர்க்கிறாங்க. அதாவது 815 தொகுதிகள் அப்படிங்கறதுல சவுத் இந்தியா புறக்கணிக்கப்படுகிறது. பேசுற புரியுதா? இது ஆல்ரெடி 2023ல ரிசர்வேஷன் பில் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. 2023ல 33% இடஒதுக்கீடு அப்படிங்கறது 543 கொடுங்க. எதிர்கட்சியோட வாதம் என்ன? 543 கொடுங்க. 815 எங்களுக்கு. அப்புறம் அப்படி 815 அப்புறம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா இன்னும் கூடும் இல்லையா? 33 50 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த இதைத்தான் பண்றாங்க. பட் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸா? அரசியல் தெளிவு இருக்கணும், அரசியல் புரிதல் இருக்கணும். இங்க எக்ஸப்ட் இப்ப இருக்கக்கூடிய கட்சியை தவிர வேற எந்த கட்சியுமே இதை பத்தி பேசலங்க. இப்ப இருக்கக்கூடிய கேம்பெயின்ல இந்த நேரம் பேசியிருக்கணுமா இல்லையா? எல்லா கட்சிகளுமே பேசணும். ஏன்னா அந்த கட்சிகளுக்கு தெரியாது அது அப்படின்னா டீமிலிட்டேஷன் என்னன்னு தெரியாது. ஒரு கட்சியில பேசிட்டு இருக்காங்க, டீமிலிட்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்காங்க, அவர் டிமானிட்டைசேஷன் பேசிட்டு இருக்காரு. எங்க டிமானிட்டைசேஷன் நடந்து நவம்பர் 6 அது 2016 முடிஞ்சு வச்சு. நீங்க அதை பத்தியே இப்ப பேசிட்டு இருக்காங்க, மக்களை குழப்புறாங்க. இவருக்கு ஸ்டாலினுக்கு வேற வேலையே இல்ல, இப்படிதான் மக்களை குழப்பிக்கிட்டே இருப்பாரு. அவர் எரிச்சார் இல்லையா? கருப்பு சட்டை போட்டுட்டு ஒன்னு எரிச்சார் இல்லையா? அவர் எதை எரிச்சாரு? டீலிமிட்டேஷன். 815 தொகுதி டிமானிட்டைசேஷன் அது 2016. சோ அப்ப என்ன நடக்குதுன்னே தெரியாது. அரசியல்வாதிகளுக்கு இன்னும் தெளிவே இருக்காது, புரிதலே இருக்காது. இந்த பேசிட்டு இருப்பாங்க. இடஒதுக்கீடை பத்தி பேசுவாங்க தெரியுமா? இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீ யாருமா? நீ எந்தப்பா? நான் பிசி. அப்படியா? உனக்கு குழப்பா இருக்கு? எனக்கு தெரியல, அதை பத்தி எனக்கு ஐடியா இல்ல. நேற்று ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு, இந்த நீயா நானா அப்படிங்கிற ஒரு குரூப்ல பாத்துட்டு இருந்தேன். சரியா? நான் பிசி, நான் வந்து 69 மார்க் எடுத்திருக்கிறேன். ஆனா எஸ்சி பிள்ளை 60 மார்க் தான் எடுத்திருக்கு, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. இதெல்லாம் வந்து அநியாயம் இல்லையா அப்படின்னது. அதே பிசில இருக்கிற ஒரு பொண்ணு அதே குரூப்ல இருந்துகிட்டு அடுத்த நெகட்டிவ் குரூப்ல இருக்குல்ல, அந்த பொண்ணு இருந்துகிட்டு நானும் பிசி தான், சரியா, நானும் பிசி தான். அம்மா முதல்ல இடஒதுக்கீடுனா என்னன்றது அந்த பொண்ணு கேக்குது. அவனுக்கே தெரியல, அந்த பொண்ணுக்கு தெரியல. தெரியாத ஒண்ண தவறுதலா வந்து என்ன பண்றதுன்னா புரபகண்டா பண்றது. ஒரு பிசில ஒருத்தர் 65 மார்க் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு கிடைக்கல. எஸ்சில ஒரு 55 மார்க் எடுத்திருக்கிறாரு, அவருக்கு கிடைச்சிருக்குன்னா எஸ்சில இருக்கிறவருக்கு தான் எஸ்சில போட்டி, பிசில இருக்கிறவங்களுக்கு தான் பிசில போட்டி. புரியுதா? உன் சாதியில ஒருத்தன் நல்லா படிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அந்த 30% இடஒதுக்கீடுல எஸ்சி வர முடியாது, அந்த 15% இடஒதுக்கீடுல பிசி வர முடியாது, அந்த 1% இடஒதுக்கீடுல எஸ்டி தான் இருக்க முடியும். பிசி எம்பிசி வாங்க முடியாது. அந்த 39% இடஒதுக்கீடுல எல்லாரும் போலாம், அது ஓபன். பேசுற புரியுதா? 69 31 எல்லாரும் போலாம். 69ல அவங்கவுங்களுக்கு இருக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் பிசிங்க, இப்ப நான் பிசில எனக்கு 30 சீட் இருக்கு. 30 சீட்ல எனக்கு 30 அந்த 30 சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த கடைசி மார்க் இருக்கும்ல, பேசுங்க, கடைசி மார்க் 70ல முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க. கடைசி மார்க் 70ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதோட ஸ்டாப் ஆயிடும். இப்ப இன்கேஸ் எஸ்சில 69ல தான் ஒருத்தனுக்கு ஸ்டார்டே ஆகும், ஹையஸ்ட் மார்க்கே அவ்வளவுதான் எடுத்துப்பேன் ஒருத்தன் எஸ்சில. அப்ப 69னா அவன் 50 வரைக்கும் வரைவான். பேசுற புரியுதா? அப்ப 50 மார்க்குக்கு அவனுக்கு கிடைச்சிருச்சு, அங்க 69க்கு கிடைக்கல, 68க்கு கிடைக்கல. பேசுற புரியுதா? ஏன்னா அவன் சாதியில அவன் அழகா நிறைய படிச்சிருக்கான். அவன் விட்டா நம்ம வாங்க முடியாது, நம்ம விட்டு அவனும் வாங்க முடியாது. ஒருவேளை எஸ்சில இருக்கிறவன் 80 மார்க் எடுத்திருந்தானா அவன் ஓப்பன் ஓடிடுவான், பிசில இருக்கிறவன் 80 மார்க் எடுத்திருந்தானா அவன் ஓசில ஓடிடுவான். பேசுற புரியுதா? ஓப்பன் கோட்டாவில போயிடுவான். இதுதான் ரிசர்வேஷன் சிஸ்டம். இது தெரியாம அரசியல்வாதிகள் எப்படி குழப்பறானா, சாதிய ஒழிங்கன்னு சொல்றாங்க, ஆனா இடஒதுக்கீடு மட்டும் வாங்கிக்கிறாங்க. அதை சொல்றது யாரு? அதே பிசி, அதே எம்பிசி, அதே. பேசுற புரியுதா? இப்ப வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒண்ணு இருக்கா, இது ஒரு அரிதான ஒரு இனம். இங்க வந்து பாத்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. யாருக்கு சார்? ஓபன் பொது பிரிவினர் இருக்கிறாங்கல்ல. எந்த பிரிவினர்? பொது பிரிவினர். அதாவது அந்த பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய பொது பிரிவினர் அப்படி சொல்றாங்க. 5 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருக்கக்கூடிய பொது பிரிவினர் அப்படிங்கிற, அதுல எல்லா காஸ்டும் வரலாம், பிராமணர்களும் வரலாம். பேசுற புரியுதா? இன்னைக்கு ஏன் இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்கன்னா, ஆண்டாண்டு காலமாக பிசி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டுச்சு.
இவங்களுக்கெல்லாம் வந்து கல்வி மறுக்கப்பட்டுச்சு. உயர் உயர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பதவிகள்ல எந்த ஒரு பதவிகளும் கிடையாது. அதனாலதான் இப்ப இடஒதுக்கீடு அப்படிங்கிற சாதி வாரிய கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இப்ப தெரிஞ்சு போயிரும் 2027 எவ்வளவு சாதிகள் அப்படிங்கிறது வந்து இடைநிலை சாதிகள் இருக்கு, அதாவது ஓபிசி இருக்கு, எஸ்சி எவ்வளவு இருக்கு, எஸ்டி இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப இவ்வளவு சாதி இருக்கிறவங்க அதிகாரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அப்ப தெரிய ஆரம்பிச்சிடும். அப்ப இவ்வளவு பெரும்பான்மை சாதியை யார் ஆட்சி பண்றா, ஏன் இந்த பிரச்சனை இருக்கு? நீங்க பிசி எம்பிசி அதிகபட்சம் ஆடிட்டரே கிடையாதுங்க, உச்சநீதிமன்ற நீதிபதிகளே கிடையாது. அதாவது ஹையர் லெவல் போஸ்ட் ஒன்று இருக்குல்ல, அந்த போஸ்ட்ல பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி யாருமே இல்லை, மேக்சிமம் இல்லை ஹையர் ஆர்டர்ல. இது நான் சொல்ல, நம்முடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அப்படியே இருந்தாலும் 0.5 தான் இருப்பாங்க, பாயிண்ட்ல தான் இருப்பாங்க. 100 பேர் இருக்கிறாங்கன்னா அதுல 5 பேர் இருப்பாங்க, 100க்கு 5 தான் இருப்பாங்க. நான் சொல்ற பிசி எம்பிசி ஓபிசி, அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசினா என்ன சாதி, ஓபிசி தான். அங்க பிசி எம்பிசி எல்லாம் கிடையாது, டிஎன்சி எல்லாம் கிடையாது. அப்ப இதை பத்தி தான் பேசணும். இதுதான் இன்டலெக்சுவல், இதுதான் நம்ம எங்க முன்னேறணும்னு பார்க்கணும். நம்ம போய் லோக்சபால போய் உட்காரணும், நம்ம போய் ஒரு ஹை கோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல போய் உட்காரணும், நமக்கு ஒரு கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலா மாறணும், ஒரு அட்டார்னி ஜெனரலா மாறணும். பேசுற புரியுதா? அந்த மாதிரி போஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டா, நான் சொன்ன இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய குரூப் இருக்குல்ல, அவங்க ஒன்லி 2 to 3% தான் இருப்பாங்க, ஒன்லி 2 to 3% இருப்பாங்க. ஆனா மெஜாரிட்டியான போஸ்ட்ல போய் உட்காந்துருப்பாங்க. இன்ன வரைக்கும் ஒரு பிரதமர் அப்படிங்கிறது ஓபிசில ஒருத்தர் தவிர இன்னும் யாரும் வர முடியல பாருங்க. அதான் இங்க இருக்கக்கூடிய விஷயம், இதைத்தான் பேசுறாங்க. அப்ப திரிணாமுல் காங்கிரஸை பெண்கள் தண்டிப்பர் என்ன பேசிட்டு இருப்பாரு, பெண்கள் தண்டிப்பர் அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பேசிட்டு இருந்தா தான் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா இது பெண்களுக்கான இடஒதுக்கீடு வந்து கேன்சல் பண்ணாங்க, பேசுங்க, டீலிமிட்டேஷன் பில்ல தானே கேன்சல் பண்ணாங்க. நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத. சொன்னா உள்வாங்கிக்கிறங்க, எழுதி வச்சுங்க. அடுத்து நம்ம பாக்குறோம் நியூஸ்ல, கரண்ட் அஃபேர்ஸ்ல பாக்குறீங்க. இலங்கை அதிபருடன் சிபி ராதாகிருஷ்ணன் சந்திப்பு. யாருங்க சிபி? வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது எந்த சபையில தலைவரா இருப்பாரு? ராஜ்யசபாவுல தலைவரா இருப்பாரு. ராஜ்யசபாவுக்கு யார் இப்ப துணைத் தலைவர்? ஹரிவன்ஸ். ஹரிவன்ஸ் ஹரிவன்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கிறார். யாரு ராஜ்யசபாவுக்கு செக்ரட்டரி? சோமசேகர். சோமசேகர். இந்த 3 முக்கியமானது தெரிஞ்சு வச்சுங்க. ராஜ்யசபா அப்படின்னு சொன்னாவே அது வந்து ஸ்டேட் அசம்பிளியா? ஸ்டேட் அசம்பிளி. அது வந்து அப்பர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சபாவா? அப்பர் ஹவுஸ். என்ன ஹவுஸ்? அப்பர் ஹவுஸ். மொத்தம் 250 சீட்டா? 250 சீட்டு. இப்ப இருக்கிறது 245. 245. இதுல 12 பேர் குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்களா? 12 பேரு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சரியா? அப்ப இலங்கை அதிபர் அப்படிங்கிறவர் யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அனுர குமார திசநாயக்க. தெரியலன்னா எழுதிடணும், அனுர குமார திசநாயக்க. இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா, அனுர குமார திசநாயக்க. 2 முக்கியமான விஷயங்களை குறித்து ஆலோசனை வச்சிருக்காங்க இந்த கூட்டத்துல. ஒண்ணு, இங்க பாருங்க, இது எதுக்கு இவ்வளவுதான் நடத்துறேன்னா, நமக்கு மெயின்ஸுக்கு போகும்போது, இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கு யூபிஎஸ்சில. இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற சாப்டர். அப்ப இந்த மாதிரி பேப்பர்ல இப்ப நியூவா வந்ததெல்லாம் நீங்க மெர்ஜ் பண்ணி எழுத தெரியணும். நம்ம இலங்கையோட நம்ம உறவு எப்படி இருக்கு, பாகிஸ்தானோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு, சீனாவோட நம்முடைய உறவு எப்படி இருக்கு, ஆப்கானிஸ்தானோட நம்முடைய உறவு இருக்கு. இதான அண்டை நாடுகள். பேசுங்க. நம்ம நெய்பர் நேஷன்ஸ் அப்படின்னா ஸ்ரீலங்கா இருக்கா இல்லையா? அப்ப அந்த நாட்டோட நம்ம உறவு எப்படி இருக்கு. இது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர், தனி ஒரு சிலபஸே இருக்கு நமக்கு. சோ படிச்சுக்கணும். அப்ப அனுரகுமார திசநாயக்கவா ஸ்ரீலங்காவா? அதே மாதிரி ஹரிணி அமரசூரிய, அவர் தான் பிரைம் மினிஸ்டர். ஹரிணி அமரசூரிய அவர் தான் பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க. எங்கே? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா அப்படிங்கிற இலங்கையில இருக்கிறாங்க. இதை ஞாபகம் வச்சுங்க. ஹோர்மூஸ் நீரிணையை மேலும் ஒரு இந்திய கப்பல் கடந்தது. நேத்திக்கு வந்து அங்க வந்து ஈரான் வந்து ஒரு துப்பாக்கி சூடு நடந்துச்சா? ஹோர்மூஸ் அப்படிங்கறது நீரிணை அப்படிங்கிறது எங்க இருக்கு? ஈரான், அந்த ஓமன். ஈரானுக்கும் ஓமனுக்கு இடையில இருக்கு. ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெக்ரான் அப்படிங்கிறது. ஈரானோட மத குரு முஸ்தபா கமேனி. முஸ்தபா கமேனி அப்படிங்கிற. ஈரானோட அதிபர் மசூத் பெசஸ்கியான். ஈரானோட கேபிட்டல் சிட்டி டெக்ரான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஈரானோட கரன்சி தின்ஹார். ஈரானோட கரன்சி தின்ஹார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாமே படிச்சதுதான். சோ இங்க ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது மல்லிகா அர்ஜுனா கார்கே. மல்லிகா அர்ஜுனா கார்கே அப்படிங்கிறது லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவரா? ராஜ்யசபாவோட எதிர்கட்சி தலைவர் யாரு? மல்லிகா அர்ஜுனா கார்கே அப்படிங்கிறது. லோக்சபாவோட எதிர்கட்சி தலைவர் சோ ராகுல் காந்தி எந்த தொகுதி? ரேபரேலி அப்படிங்கிறது ஒரு விஐபி தொகுதியா இருந்துச்சா? யாரு நீண்ட காலமா நின்று ஜெயிச்சா?
பெரோஸ் காந்தி இந்திரா காந்தியோட தொகுதி. பெரோஸ் காந்தி இந்திரா காந்தியோட கணவர் தான் யாரு? பெரோஸ் காந்தி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 1000 மினி பேருந்துகள் ரூ. 10,000 கோடியில் AI சிறப்பு மையம். சென்னைக்கு திமுகவின் சிறப்பு வாக்குறுதியா? AI எழுதுங்க தலைப்பு. AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சோ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2023 எங்க நடந்துச்சு? சோ பிரிட்டன்ல நடந்துச்சு. சரியா? பிரிட்டன் 2023 பிரிட்டன். 24 சவுத் கொரியா. 2024 அப்படிங்கிற சவுத் கொரியா. 2025 அப்படிங்கிறது வந்து பிரான்ஸ், பாரிஸ். சோ பிரான்ஸ்ல பாரிஸ்ல நடந்துச்சு 25. 26 தான் இந்தியா, டெல்லி. 26 இந்தியா, டெல்லி. 27 சுவிட்சர்லாந்து, ஜெனீவா. 27 அங்க எங்க நடக்க போகுது? சுவிட்சர்லாந்து, ஜெனீவா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது. அம்மா ஆன்லைன்ல நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? ஆன்லைன்ல நோட்ஸ் எடுத்துங்க. என்னென்ன முக்கியமானது? இனி எப்போதும் பாஜகவுக்கு தோல்விதான். முதல்வர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. பாஜக அப்படிங்கிறது தோல்விதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. சோ ஹாட்ரிக் வெற்றி எதிர்நோக்கும் திமுக ஹாட்ரிக் வெற்றியை எதிர்க்கிறார். சோ திமுக எத்தனை முறை ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க? 6 முறை இருந்திருக்காங்க. எப்ப கட்சியை தொடங்கினாங்க? 1949 அப்படிங்கறதுல செப்டம்பர் 17. செப்டம்பர்ல 17 பிறந்த 2 முக்கிய தலைவர்கள். பிரதமர் மோடி அவர்கள் பிறந்திருக்கிறார் செப்டம்பர் 17. ஈவேரா பெரியார் பிறந்திருக்காரு 1917. சோ ஞாபகம் வச்சுக்கணும், இது முக்கியமானது. இதெல்லாம் நியூஸ். விஜய் வரவாள், விசிகாவுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இந்தியாவின் முதல் விண்வெளி பயணம். எழுதுங்க, இந்தியாவின் முதல் விண்வெளி பயணம். இந்தியாவினுடைய முதல் விண்வெளி பயணம் நேற்று கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏப்ரல் 1975. நேற்று பேசணும்ல. 1975 ஏப்ரல் 19 ஆரியப்பட்டா அப்படிங்கிற செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுச்சா? ரஷ்யாவில இருந்து அனுப்பப்பட்டுச்சா? அவங்க சல்யூட் அனுப்புனாங்களா? சல்யூட் 1 அப்படிங்கறத அவங்க அனுப்பியிருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1975 ஏப்ரல் 19 ஆரியப்பட்டா செயற்கைக்கோளை விண்வெளி சுற்றுப்பாதைக்கு அனுப்பிய உலகின் 11வது நாடாக இந்தியா ஆனது. உலகின் 11வது நாடாக. அப்ப 1975 தான் நம்ம முத அனுப்பியிருக்கோம். ஆரியப்பட்டா அப்படிங்கறத அனுப்பியிருக்கோம். ஆரியப்பட்டா அப்படிங்கிறவர் முக்கியமான ஒரு மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆல்சோ அஸ்ட்ரானமி. ரொம்ப ஃபேமஸான நபர். ஆரியப்பட்டா, பாஸ்கரா இவங்க எல்லாம் குப்தர்களுடைய காலத்துல ரொம்ப முக்கியமானவங்க. குப்தா டைனஸ்டில முக்கியமானவங்க ஆரியப்பட்டா. அதனால அவருடைய பெயர் சூட்டப்பட்டது அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்த கட்டுரை முக்கியமான கட்டுரை, நல்லா படிச்சுங்க. இந்த கட்டுரை முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. சோ முதல்ல ஸ்புட்னிக் 1 இதாங்க இந்திய முதல்ல விண்வெளிக்கு அனுப்புற செயற்கைக்கோளோட பேரு ஸ்புட்னிக் 1. 1957. அப்படியே கடைசி 2 டிஜிட்டை ரிவர்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அனுப்புனது 1975. ஆனா முத போனது 1957. ஸ்புட்னிக்னாவே ரஷ்யா. ஸ்புட்னிக்ன்றது ரஷ்யா. அக்டோபர் 4. இதுதான் உலக நாடுகள்ல முதல் நாடு அப்படிங்கறத அவங்க வந்து பண்ணாங்க. ரஷ்யா வந்து முதல் நாடு. நம்ம 11வது நாடா? முதல் நாடு யாரு? ரஷ்யா. எந்த வருஷம்? கண்டிப்பா ஸ்பேஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு பாடத்துல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கறதுல வரும். சோ 1957 ரஷ்யா என்ன அனுப்புச்சு? ஸ்புட்னிக் அப்படிங்கிற சேட்டலைட் அனுப்புச்சு. சோ முதல் செயற்கைக்கோள். 2வது நாடு அமெரிக்கா. 1958 பிப்ரவரி 1. 2வது நாடு அமெரிக்கா அனுப்பியிருக்கு 1958 பிப்ரவரி 1ல. இது ஜியோகிராபிக்கு முக்கியம். சரியா? ஸ்பேஸ் அப்படிங்கிறது அதே மாதிரி பிசிக்ஸுக்கு முக்கியம். பிசிக்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிறதுக்கு முக்கியம். 1958 பிப்ரவரி 1 அமெரிக்காவில படிச்சா? அமெரிக்கா. அதுக்கு பேர் எக்ஸ்ப்ளோரர் 1. அப்ப ஸ்புட்னிக்ங்கிறது யாரோடது? ரஷ்யாவோடது. எந்த வருஷம்? 1957. 1957 அக்டோபர் 4. இது 1958 பிப்ரவரி 1. யாரோடது? அமெரிக்காவோடது. பேரு எக்ஸ்ப்ளோரர் 1. கியூட்ல ஒண்ணு கேள்வி கேட்டிருந்தாங்கல்ல, அப்போலோ அப்படிலாம் கொடுத்து எக்ஸ்ப்ளோரர்லாம் கொடுத்து கேட்டாங்களா? எக்ஸ்ப்ளோரர் 1. 3வது நாடு ஜப்பான். 1970 பிப்ரவரி 11. 1970 பிப்ரவரி ஓசுமி அப்படிங்கிற செயற்கைக்கோள். 1970 பிப்ரவரி 11. 4வது நாடு சீனா. 3வது ஜப்பான் தானப்பா? ஜப்பான் என்ன பேரு? ஓசுமி. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள தான் இருப்பாங்க. ஓசுமி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி சீனா வந்து 4வது நாடாக அனுப்பி இருக்கிறாங்க. அதோட பேரு டோங் பாங்.
இந்த இங்குலாம் வந்துச்சுன்னா சீனா தாங்க. டோங் பாங், டோங்லி அப்படிலாம் பேர் வைப்பாங்க இல்லையா? டோங்கு பாங்கு. டோங்லிக்கெல்லாம் நான் அட்ரஸ் கொடுக்க முடியாது வேண்ட. டோங்லிக்கெல்லாம் என்ன கொடுக்க முடியாது? நான் அட்ரஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டோங் பாங், டோங் பாங் காங்கா, டோங் பாங் காங். இது சீனா குடியரசனுடைய முதலாவது விண்வெளி செயற்கைக்கோள். இது 1970 1970 ஏப்ரல் 24 1970 ஏப்ரல் 24 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் 1975 ஏப்ரல் 19 ஆரியப்பட்டா அப்படிங்கறது அனுப்பியிருக்கோம். சோ உலகின் 11வது நாடாக இந்தியா ஆனது 1975 ஆரியப்பட்டா அப்படிங்கிறது. ஏப்ரல் 19 பூமிக்கு அப்பால் செல்லும் இந்த செயல்பாடு இந்தியா வேகமாக வளர எப்படி உதவும் என்பதை ஆராய்ந்த டாக்டர் ஹோமி பாபா. எழுதி வச்சுங்க, டாக்டர் ஹோமி பாபா அப்படிங்கிறவர் தான் அணு ஆராய்ச்சியின் தந்தை, அட்டாமிக் பவர். அவருடைய பேர்ல தான் பார்க் அப்படிங்கிறது இருக்கு, பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ஹோமி பாபா அப்படிங்கிறது எதோட தந்தை? அட்டாமிக் பவர், அட்டாமிக் பவர். அதே மாதிரி இன்னொரு நபர் கொடுத்துருக்காங்க ஒரு பக்கத்துல, விக்ரம் சாராபாய், டாக்டர் விக்ரம் சாராபாய். இவர் தான் ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்ஸோட ஃபாதர். ஸ்பேஸ் சயின்ஸ் அப்படிங்கிற விண்வெளி ஆராய்ச்சியின் தந்தை இவர் விக்ரம் சாராபாய். விண்வெளி ஆராய்ச்சியினுடைய தந்தை விக்ரம் சாராபாய். சோ இஸ்ரோ 1969 அப்படிங்கறதுல கர்நாடகா பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட ஆரம்பிச்சது. அது வரைக்கும் 1968 வரைக்கும் எங்க இருந்துச்சு அப்படின்னா தும்பா, திருவாண்டரத்துல தும்பா. அது விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம். விக்ரம் சாராபாய் விண்வெளி ஆராய்ச்சி மையம் எங்க இருந்துச்சு? தும்பா. தும்பா எங்க இருக்கு? கேரளா, திருவாண்டரத்துல. கேரளா, திருவாண்டரம், தும்பா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது என்ன பண்ணுவாங்கன்னா 1968 யுஎன்ஓக்கு டெடிகேட் பண்ணிடுவாங்க, அர்ப்பணிச்சிருவாங்க. அதனால நமக்கு ஒண்ணு தேவைப்படுச்சு இல்லையா? பேசுங்க. அதனால நமக்கு ஒண்ணு தேவைப்படுறதுனால 1969 எங்க? கர்நாடகா பெங்களூரு தலைமையிடமாக கொண்டு. யாருங்க இப்ப இஸ்ரோவோட 11வது சேர்மன்? பி நாராயணன். எத்தனையாவது சேர்மன்? 11வது சேர்மன். இப்ப விண்வெளிக்கு அனுப்பின எத்தனாவது நாடு? 11வது நாடு, 11வது சேர்மன். சோ ஞாபகம் வச்சுங்க. சோ இந்த கட்டுரை ரொம்ப முக்கியமான கட்டுரை, நல்லா படிச்சுக்கணும். நாம் விண்வெளியில் நுழைந்து அதை தேசிய வளர்ச்சிக்காக பயன்படுத்த விரும்பினால் இது ஓகே. அப்ப ஞாபகம் வச்சுங்க, இந்த கட்டுரையை நீங்க வீட்டுல நல்லா பொறுமையா படிச்சுங்க. இந்த பேப்பரை அனுப்பிடணும். குறைய மாட்டேங்குது. ஆன்லைன்ல இருக்கீங்களாமா? கிளாஸ் போயிட்டு இருக்காப்பா? எஸ் சார். சோ இன்னைக்கு நடத்தினதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப யாருங்க முத விண்வெளிக்கு செயற்கைக்கோள் அனுப்புனா? ஆதித்யா. தூக்கம் வருதா? ரஷ்யா. ரஷ்யா என்னப்பா பேரு? ஸ்புட்னிக் 1. எந்த வருஷம்ப்பா? 57. 1957 அக்டோபர் 4. 1957 அக்டோபர் 4. இரண்டாவது நாடு யுஎஸ். எக்ஸ்ப்ளோரர் 1 பிப்ரவரி 1 1958. 1958. 3 வந்து ஓசுமியா. ஓசுமி ஜப்பானா? ஜப்பான். 1970. 1970 பிப்ரவரி 11. பிப்ரவரி 11. நான்காவது நாடு சீனாவா? சீனா. சீனாவோட பேரு டோங் காங் பாங்கா. டோங் பாங் காங், டோங் பாங் காங். சரியா? சோ இவங்க அனுப்புனது 1970. சோ பட்டாசு விபத்துல எவ்வளவு பேர் இறந்தாங்க? 23 பேர். சாத்தூரா? எந்த மாவட்டம்? விருதுநகர் மாவட்டம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ இன்னைக்கு பேசுனது எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா இல்ல எதுவும் கட் ஆயிடுச்சாப்பா? போயிட்டு இருக்கு சார். கிளாஸ் போயிட்டு இருக்கு. இந்திய வம்சாவளி இலங்கை தமிழர்களுக்கு OCI எழுதி வச்சுக்கோ. OCI இது ஆல்ரெடி நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்ல படிச்சிருக்கோம். OCI ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. OCI னா எழுதி வச்சுங்க, ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. இந்த அட்டை வச்சிருந்தாங்கன்னா நம்ம நாட்டோட அந்த அதிகாரம் அவங்களுக்கு கிடைக்குது. OCI அப்படிங்கிற தமிழர்களுக்கும் OCI அட்டை, இலங்கை தமிழர்களுக்கும் OCI அட்டை அப்படிங்கிறது கொடுக்கப்படும். சோ கொழும்புல பேசியிருக்காரா? யார் போனது? CP ராதாகிருஷ்ணன். யாரோட 2 ஒப்பந்தம் கையெழுத்திட்டு இருக்காரு? அனுரகுமார திசாநாயக, பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. யாரு பிரதமர்? அனுரகுமார திசாநாயக. சாரி. ஆமா, அவர் பிரசிடென்ட். யாரு வந்து பிரைம் மினிஸ்டர்? ஹரிணி அமரசூரிய. ஹரிணி அமரசூரிய அப்படிங்கறது. OCI என்னது? ஓவர்சீஸ்
சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஓசிஐ. ஓசிஐ கார்டு ஏன்ட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு ஒருத்தர் ஆண்டனியோ கோஸ்டா. யார் இவர்? ஆண்டனியோ கோஸ்டா யூரோப்பியன் கவுன்சிலோட தலைவர். யூரோப்பியன் கவுன்சிலோட தலைவர். அவர் வந்து காமிச்சார்ல, நானும் வச்சிருக்கேன் ஓசிஐ அப்படிங்கிற இந்தியாவுக்கான அந்த ஓவர்சீஸ் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார். உளவுத்துறை ஐஜி மாற்றமா? தேர்தல் ஆணையம் உத்தரவு. மாவட்ட நீதிமன்றங்கள் நீதித்துறையின் முதுகெலும்பு. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த். சூரியகாந்த் எத்தனையாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி? 53. சூரியகாந்த் எத்தனையாவது? 53. உச்சநீதிமன்றம்னா பார்ட் என்ன? பார்ட் 5. ஆர்டிகிள் என்ன? 124, 147. 124, 147. கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எப்பவுமே ஸ்பீடா இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயம் இருக்கும். காரணம், ஏற்கனவே நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கிறத டெய்லி பேசிட்டே இருக்கோம். உச்சநீதிமன்றம் வந்துச்சுன்னா நம்ம தொடர்ந்து அடுத்த நாள் பேசுவோம். இப்ப பார்ட் 5 ஆர்டிகல் 124, 147. 53வது தலைமை நீதிபதியா சூரியகாந்தா. நீதிமன்றம்னு சொன்னாவே நம்ம ஊரை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் உச்சம், அதான் சுப்ரீம். அதுக்கப்புறம் ஹை கோர்ட்ன்றது. அதுக்கு கீழே தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அதுக்கு கீழே முனிசிபல் கோர்ட், தாலுக் முனிசிபல் கோர்ட். மொத்தம் 4 வகையான அமைப்புகள்ல இருக்கு. பேசுற புரியுதா? மாவட்ட நீதிபதிகள் பேசிட்டோம். இவர் பியூஷ் கோயல் என்ன துறைக்கான அமைச்சரா இருக்காரு? ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கான மினிஸ்டர். ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கான மினிஸ்டர் யாருப்பா? பியூஷ் கோயல் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சாஸ்திரா செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாடு நடக்குதான், எழுதி வச்சுங்க. செயற்கை நுண்ணறிவு சர்வதேச மாநாடு நம்ம சாஸ்திரா யுனிவர்சிட்டி தாஞ்சூர்ல நடக்குதா. பிற மாநிலங்கள் பொறாமைப்படும் அளவுக்கு தமிழகம் முதலிடம். கோவை தெற்கு தொகுதியில் கமலஹாசன் பிரச்சாரம். கமலஹாசன் எந்த கட்சி? இப்ப மக்கள் நீதி மையம் அப்படிங்கிறது. இப்ப அவர் என்னவா இருக்காரு? எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார். மங்களதேவி கண்ணகி கோயில் சித்திரை பௌர்ணமி விழா கொடியேற்றம். தேர்தல் பணி கண்ணகிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இலங்கையில கல்லெடுத்து கொண்டு வந்து இங்க சிலை வச்சவர் யாரு? சேரன் செங்குட்டுவன் அப்படிங்கிறவர் யாருடைய அண்ணன்? இளங்கோ அடிகளோட அண்ணன். இளங்கோ அடிகளோட அண்ணன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? அடுத்து மகளிர் இடஒதுக்கீட்டை தடுத்த திமுக, காங்கிரஸ். மகளிருக்கு துரோகம் இழைத்த திமுகவுக்கு பாடம் புகட்டுகள். எடப்பாடி பழனிசாமி. பாருங்களேன், மகளிருக்கு துரோகம் இழைச்சிட்டாங்களாம். சரியா? மோசமான நிர்வாகத்தால் தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய. திருச்சியில் விஜய் 8 கிலோமீட்டர் சாலை பேரணி. திருச்சியில விஜய் 8 கிலோமீட்டர் சாலை பேரணி. திருச்சியில அதுக்கப்புறம் பக்கத்துல ஏதோ நீரோடலாம் போட்டிருக்காரு. திருச்சியில காமராஜர் நகர் அந்தோணியார் பேராலயத்துல ஞாயிற்றுக்கிழமை பிரார்த்தனை செய்த தாவேகா தலைவர் விஜய். இந்த பிரார்த்தனை எல்லாம் செல்லுபடி ஆகாதுங்க. சரியா? இல்ல நிஜமாவே இது அக்கார்டிங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். நான் அந்த அடிப்படையில சொல்றேன், இந்த பிரார்த்தனை எல்லாம் செல்லுபடி ஆகாது. நீங்களோ ஜெபம் பண்ணும்போது நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்களோ ஜெபம் பண்ணும்போது, இது ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னது. நீங்களோ ஜெபம் பண்ணும்போது உங்க வீடுகளில் இருக்கக்கூடிய கதவுகள் எல்லாம் சாத்துங்க. அறை வீட்டுக்குள் நுழைங்க, கதவுகள் எல்லாம் சாத்துங்க, ஜன்னல் எல்லாம் அடைங்க. சரியா? உங்களுக்கும் உங்களுடைய பிதாவுக்கும் அந்த நேரடி கனெக்ட். அத மாதிரி அந்த ரங்கத்துல கேட்கிற ஜெபம் தான் கேட்கப்படும். அவர்களோ மாயக்காரர்கள், அவர்கள் வீதிகளிலும் மாயக்காரர்கள். யாரா? மாயக்காரர்கள். அவர்கள் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். ஆனா அவங்களுடைய ஜெபம் அப்படிங்கறது கேட்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சொன்னவர் யாரு? இவருமே ஜோசப் விஜய் தான். அவரு கிறிஸ்டியன் தான். பேசுற புரியுதா? ஜோசப் விஜய். ஆனா நல்லா புரிஞ்சு வச்சுங்க. அதான் சொல்றது, அவர் வந்து எந்த ஒரு தளத்திலையும் ஜீசஸ் கிரைஸ்ட் கிடையாதுங்க. ஒரு அறைக்குள்ள போய் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த இடத்துல நீ டவுன் போட்டு அந்த மாதிரி பண்ணணும்லாம் கிடையாது. நீங்க வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே நீங்கள் என்ன எதை குறித்து வேண்டிக் கொள்வீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கப்படும் சொல்றாரு. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால். இங்க அடியேறுவர் விஜய் அடியேறுவர். சரியா? நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். உங்களுடைய நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ இது தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நீல் டவுன் போட்டீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்யணுமா? அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னதான் சொல்றேன். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துறவங்களுக்கும். அப்படின்னா அவர் எப்படி பிரேயர் பண்ணிக்க தெரியுமா? ஐயா ஜீசஸ் கிரைஸ்ட், ஸ்டாலின் ஐயா இன்னும் 100 வருஷம் வாழணும், ஸ்டாலின் ஐயா இன்னும் நல்லா இருக்கணும். அதான் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துறவர்களுக்கும் நல்லா இருக்கணும் பிரே பண்ணோம். யார் மீது கஷ்டப்ப இருக்க கூடாது, எல்லாரையும் மன்னிக்கணும். உங்களில் ஒருவரில் ஒருவர் அன்பா இருங்கள்னு சொல்லுது. அப்பதானே பிரேயர் கேட்கப்படும். வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடத்திலும் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என் வார்த்தைகள் உங்களிடத்துல இல்லாம
நீங்க கேட்டுக்கிறது எதுவுமே வராது, யாருக்கா இருந்தாலும் வராது. நான் நாட் ஓன்லி விஜய்க்காக சொல்லப்பா, இது ஜென்ரலா சொல்றேன். ஏன்னா அந்த ஸ்தலத்திலே அவர் கிடையாது. நீங்க அங்கதான் போய் கும்பிடணுமா? நீங்க உங்க வீட்டுக்குள்ள கும்பிடலாம். மன்னிக்கணுங்க, மனைவியை மன்னிக்கணும், மகனை மன்னிக்கணும், மகளை மன்னிக்கணும், பெற்றோரை மன்னிக்கணும். சரியா? கேட்பாங்கல்ல, கேட்கறாங்கல்ல, எல்லாரும் கேட்கறாங்கல்ல, உங்க வீட்டாரே உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களான்னு கேட்கறாங்கல்ல. அப்ப பொது வெளியில கூட்டு வந்து பேசணும், மகனை வச்சு பேசணும், மகளை வச்சு பேசணும், அம்மா வச்சு பேசணும். அப்ப ஒரு பிரச்சனை வருது, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த நாளே அப்ப நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியமானது. தனி மனிதனுக்காக பேசுறேன். இது ஒரு அரசியல் கட்சிக்காக நான் பேசல, தனி மனிதனுக்காக பேசுறேன். எந்த ஒரு கட்சியும் இது வந்து நான் கரெக்டா இருக்கு. ஸோ ரொம்ப முக்கியமானது, நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் இது உங்களுக்கு ஆலோசனை சொல்றேன். நீங்க யார் மீதும் வந்து பாத்தீங்கன்னா கசப்போட, வெறுப்போட, அல்லது யார் மீதும் வந்து கோபத்தோட, அல்லது நீங்க வந்து என்ன சொல்றது, யாரையும் மன்னிக்காம இருந்துட்டு நீங்க எந்த கடவுள்கிட்ட என்ன வேண்டுனாலும் கிடைக்காதுங்க. எந்த கடவுள்கிட்ட நீங்க என்ன வேண்டுனாலும் கிடைக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னா, மனம் அப்படிங்கிறது ரொம்ப என்ன சொல்றது, இந்த லௌகியமா இருக்கும். யார் மீதும் கசப்பு இல்லாம, அந்த ஆன்ம ஈடேற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆன்ம ஈடேற்றம் என்னன்னு தெரியுமா? நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது யார் மீதும், எந்த ஒரு தனி மனிதன் மீதும் நம்ம வெறுப்போ, கசப்போ, பொறாமையோ, அல்லது இந்த ஏற்றத்தாழ்வுகளோ, அல்லது மேட்டிமை, நான் யாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி அந்த மேட்டிமை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, முக்கியமா நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் நமக்குள்ள இருக்காது, நமக்குள்ள அந்த பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. அம்மா ஆன்லைன்ல இணைஞ்சிட்டீங்களாப்பா? ஸோ ஆன்லைன்ல இணைஞ்சிட்டோம் இந்த மாதிரி. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இந்த பேப்பர் ஏ வந்து சாஸ்திராவா? சாஸ்திரா தஞ்சாவூர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ரீட் ஆகட்டும். ஸோ கிளாஸ்ல நடத்தினதை பார்த்துக்க. இன்னும் 3 days லெப்டா? 3 days லெப்ட். 20 தானப்பா? ஆமா, 3 days லெப்ட். எல்லாரும் வாக்களிங்க, எல்லாருமே வாக்களிங்க. மறுபடியும் சொல்றேன், நீங்க ரொம்ப முக்கியமானது, வாக்களிக்கும் போது நீங்க தனிப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பாத்திரக்கூடாது. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நினைச்சு பார்க்கணும், அந்த மாதிரி தான் போடணும். சரியா? அதுல சாதி இருக்கக்கூடாது, மதம் இருக்கக்கூடாது, கவர்ச்சி இருக்கக்கூடாது. அதாவது இந்த 2 விஷயம் இருக்கணும். இந்த பூமிக்கு உப்பு, உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நபர் நமக்கு வந்து இந்த பூமிக்கு உப்பா இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கணும். அப்படின்னா இங்க ஒரு தலைவரை கூட நம்ம பார்க்க முடியாது. எல்லாருமே இந்த அடிப்படையில் எல்லாரும் இது பண்ணுவாங்க. பெஹல்காம் தாக்குதலப்பா? ஏப்ரல் 22 எழுதி வச்சுங்க. பெஹல்காம். இந்த பெஹல்காம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன ஆபரேஷன் சிந்தூர் ஞாபகம் வச்சுங்க. ஆபரேஷன் சிந்தூர், இதுதான் பெஹல்காம் அட்டாக். காஷ்மீர்ல பெஹல்காம் அப்படிங்கிற ஒரு பார்க்ல, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல இந்த அட்டாக் நடந்தது அப்படிங்கறத பாக்குறோம். ஏப்ரல் 22 அப்படிங்கறது 1ஆம் ஆண்டு அப்படிங்கறத பண்றாங்க. ஒடிசாவில் இந்தியாவோட முதல் அதிநவீன 3D கண்ணாடி ஜீப் பேக்கேஜிங் ஆலயா. எழுதி வச்சுங்க. 3D அப்படிங்கிற என்ன சார் அப்படின்னா கண்ணாடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்ணாடினா இந்த இடத்துல இது வந்து மிரரா கிளாஸா? கிளாஸ் 3D கிளாஸ் ஜீப் பேக்கேஜிங் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரி திறந்திருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் 3D கிளாஸ் சிப் பேக்கேஜிங் எந்த ஊர்ல? ஒடிசாவோட கேபிட்டல் சிட்டி எது? புவனேஸ்வர். ஒடிசாவோட முதலமைச்சர் யாரு? மோகன் சரண் மாஜி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. 2027 G20 செயற்கைக்கோள் ஏவப்படும். எழுதி வச்சுங்க. 2027 G20 அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள், G20 அப்படிங்கிற செயற்கைக்கோள் வந்து ஏவப்படுமா? நம்முடைய இஸ்ரோவோட தலைவர் சொல்லியிருக்காரு. இஸ்ரோட தலைவர் இப்ப இருக்கிற எத்தனையாவது சொன்ன? 11வது தலைவர். நம்ம எத்தனையாவது நாடு? 11வது நாடு. செயற்கைக்குழு அனுப்பலாம் 11வது நாடு. யாருங்க 11வது தலைவர்? வி நாராயணன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிரதமர் மோடியை மாரிசனுடன் ஒப்பிடுவதா? தெலுங்கானா முதல்வருக்கு பாஜக கண்டனம். மாரிசன். தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனங்களை நிறுத்தக்கூடாது. முதல் வெற்றியுடன் மீண்டது கொல்கத்தா. கொல்கத்தா தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க நேற்றைய தினம். உக்ரைன்ல 6 பேரை சுட்டுக் கொன்ற நபர் காவல்துறையால் சுட்டுக்கொலை. அமெரிக்க கடற்படை முற்றுகை நீடிக்கும் வரை ஹோமஸ் நீரிணை திறக்கப்படாது. இதை சொல்லியிருக்கா. ஈரான் வந்து நாங்க திறக்க மாட்டோம்னு மறுபடியும் அடைச்சு வச்சுட்டாங்க.
மறுபடியும் அடைச்சு வச்சுட்டாங்க. தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பொறாமையுடன் அணுகுகிறது பாஜக. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பொறாமையுடன் அணுகுகிறது பாஜக அப்படின்னு சொல்லிட்டு. தனுஷ்கோடி தலைமன்னார் கடல் பகுதியை நீந்தி கடந்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற ஆட்டிசம் சிறார்கள். ஆட்டிசம்னாவே மூளை குறைபாடு இருக்கக்கூடிய சிறார்கள். அவங்க என்ன பண்ணிருக்காங்களா, தனுஷ்கோடி தலைமன்னார். நேற்று நம்ம பார்த்தோமா, நேஷனல் பார்க் பார்த்தோமா, வைல்ட் லைஃப் பார்த்தோமா, அதில் மன்னார் வளைகுடா பார்த்தோமா, அது தமிழ்நாட்டில் இருக்கா, முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தனுஷ்கோடி 1964 அழிஞ்சதா? 1964 அழிஞ்சது. 1964 ஒரு வங்கி. ஸோ யூடிஐ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும், ஐடிபிஐ ஞாபகம் வச்சுக்கணும். 1964 நீங்க பேசுறது 1969